ஸோ வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வந்துட்டு கம்ப்ளீட் பயாலஜியில் இருக்கிற 4 to 5 சாப்டர்ஸ் பார்த்துடலாம். ஸோ பயாலஜி லிவிங் ஆர்கனிசம்ஸை டீட்டெயிலாக நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து லைஃப் ப்ராசஸ், ஓகேவா? ஓகே, லைஃப் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட்டு லைஃப் அப்படின்னா என்னது? லிவிங் ஆர்கனிசம்ஸ். ஒரு ஆர்கனிசம் வந்துட்டு எப்படி லிவிங்காக இருக்கா இல்லை நான் லிவிங்காக இருக்கா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹியூமன்ஸ்க்கு டவுட்டாக இருந்துச்சு, ஓகேவா? அந்த டவுட்டு ஃபர்ஸ்ட்டு இனிஷியல் பீரியட்ல வந்துட்டு இது ஒரு ஆர்கனிசம்ஸ் லிவிங்கா இல்லை நான் லிவிங்கா அந்த மாதிரி டவுட் ஸ்டார்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இது எப்படி இந்த ஆர்கனிசம் லிவிங் ஆர் நான் லிவிங் அப்படின்றது டவுட் ஆகி நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் ஒன்று ஸ்டடி பார்த்தாங்க. ஒன்லி ரெஸ்பிரேஷன் தான் வந்துட்டு ஒரு ஆர்கனிசம் லிவிங்காக நம்ம கன்சிடர் பண்ணுவோமா, இல்லை வந்துட்டு ஒரு க்ரோத்தை தான் லிவிங் கன்சிடர் பண்ணுவோம். அப்படி இந்த க்ரோத்தும் ஒரு ரெஸ்பிரேஷன் கன்சிடர் பண்ணால் அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆர்கனிசம்ஸ்லாம் வந்து லிவிங்கா நான் லிவிங்கா அப்படின்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. And then futurely we started to know about molecular movements. So molecular movements அப்படின்னா வந்துட்டு ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு மூமெண்ட்ஸ் which is happening, ஓகேவா? அந்த மூமெண்ட்ஸ்னால ஒரு ஆர்கனிசம் லிவிங்கா இருக்கு. அந்த டெஃபினிஷன் பாருங்க. The life process are the basic unit that living organisms perform to maintain life, such as ஒரு லைஃப் ப்ராசஸ் அப்படின்னா ஒரு ஒரு ஆர்கனிசம்ஸ் உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் தேவை, ஓகேவா? அந்த ப்ராசஸ் என்னெல்லாம் அங்கே எழுதி பாருங்க. நியூட்ரிஷன், ஃபுட், ஓகேவா? நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, என்னெல்லாம் ஃபுட் சாப்பிட்றீங்க ரெகுலராக, கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ், இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கும், ஓகேவா? இது நியூட்ரிஷன் ஃபர்ஸ்ட் பாருங்க. The life process are the basic functions that living organisms perform to maintain life. இந்த லைஃப்பை வந்துட்டு மெயின்டைன் பண்றதுக்கு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், மூச்சு காத்து வாங்குறோம் இல்லையா, காத்து, இன்ஸ்பயர் அண்ட் எக்ஸ்பிரேஷன், ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்த ஃபுட் வாட் எவர் வி டேக் அதை டிரான்ஸ்போர்ட் ஆகும் இல்லையா வேற பார்ட்ஸ்க்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன். இது இல்லாமல் எக்ஸ்கிரீஷன், இந்த எக்ஸ்கிரீட்டரி எக்ஸ்ட்ரா நைட்ரோஜனஸ் வேஸ்ட்லாம் வந்து எக்ஸ்கிரீட் ஆகுது. இந்த எல்லா ப்ராசஸ் இருந்தால் தான் ஒரு பர்சன் இஸ் கன்சிடர் அஸ் லிவிங், ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. தீஸ் ப்ராசஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் சர்வைவல் ஆஃப் growth அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ். இதில் ஷார்ட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட போர்டு எக்ஸாம்பிள் ஷார்ட்டாக நீங்கள் இந்த டெஃபினேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த ஷார்ட் எழுதலாம். ஆல் த ஆக்டிவிட்டீஸ், எந்த ஆக்டிவிட்டீஸ் நீங்களா பண்ணுறீங்களோ அதுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு சர்டன் நியூட்ரிஷனோ ஃபுட்டோ ரெஸ்பிரேஷன் தேவை. இதெல்லாம் கன்சிடர் பண்ணால் அது அந்த ப்ராசஸ் பேர் தான் லிவிங் ப்ராசஸ், ஓகேவா? ஸோ நான் இங்கே டயக்ராம் உங்களுக்கு இங்கே இருக்க பார்த்தீங்களா? நியூட்ரிஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரெஸ்பிரேஷன், அப்புறமா டைஜஷன், ரீப்ரொடக்ஷன், எக்ஸ்கிரிஷன், இது எல்லாமே டுகெதர் கால் லைஃப் ப்ராசஸ், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். இதுக்கப்புறமா ரெஸ்பிரேஷனில் டிஃப்யூஷன் ஒரு ப்ராசஸ், ஓகேவா? டிஃப்யூஷன்னா என்னது? The diffusion is the process of movement of molecular movements, okay, from region of higher concentration to region of lower concentration. So இந்த டிஃப்யூஷனுக்கு வந்துட்டு ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். பட் இது வந்துட்டு நம்ம ஹியூமன்ஸுக்கு இது வந்துட்டு நம்மளுக்கு கிடையாது. ஏன் டிஃப்யூஷன் வந்துட்டு நம்மளுக்கு கிடையாது அப்படின்னா, இங்க பாருங்க, நம்ம வாட் டைப் ஆஃப் ஆர்கனிசம்? மல்டி செல்லார் ஆர்கனிசம்ஸ். மல்டி செல்லர்னா இன்னும் ஆர்கனைசேஷன், ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ நம்ம ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்னது? ஒரு ஆர்கன் நம்ம பாடியில் இருக்குல்ல, விச் பிளேஸ் அ டிஃப்ரெண்ட் ரோல். ஒரு ஆர்கனிசம், ஹார்ட் வந்து பம்பிங் ஆஃப் பிளட், கிட்னிஸ் வந்து ஃபில்ட்ரேஷன், ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம பாடியில் ஒரு ஆர்கன்ஸும் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு இத்தனை அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் சப்ளைன்னு வேணும். அதே டிஃப்யூஷன்ல வந்துட்டு ரெடியூஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ அந்த டிஃப்யூஷன்ல நம்மளுக்கு வந்துட்டு கம்ப்ளீட் ஆக்சிஜன் கிடைக்காது, ஓகேவா? அதனால வி ஹாவ் அ எக்ஸ்டர்னல் சோர்ஸ், என்னது? லங்ஸ். இந்த லங்ஸ் வழியா நம்ம ரெஸ்பயர் பண்ணி O2 இன்ஸ்பயர் பண்ணி எக்ஸ்பயர் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு பண்றோம், ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ். இல்லை உங்களுக்கு என்ன தெரியணும்னா இங்க பாரு, வை டிஃப்யூஷன் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. டிஃப்யூஷன் இஸ் இன்சஃபிஷியன்ட் டு மீட் ஆக்சிஜன் ரிக்வைர்ட் ஃபார் மல்டி செல்லார் ஆர்கன்ஸ் லைக் ஹியூமன்ஸ். ஏன் ஹியூமனுக்கு வந்துட்டு இன்சஃபிஷியன்டா இருக்கு, டிஃப்யூஷன் மட்டும் போதாதா அப்படின்னு கேட்டா, ஏன்னா பாருங்க, நம்ம பாடி வந்து லார்ஜ் பாடி சைஸ், பெரிய பாடி சைஸ் இல்லையா? ஸோ மல்டி செல்லார் ஆர்கனிசம்ஸ். ஸோ மோர் 1 or 2 செல்ஸ் அதிகமாக இருந்துச்சா மல்டி செல்லார் ஆர்கனிசம்ஸ். ஸோ ஹாவ் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ். நம்ம பாடியில் எத்தனையோ டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு இல்லையா, கரெக்டா? ஸோ மில்லியன் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். இது வந்துட்டு சிம்பிள் டிஃப்யூஸ் கேனாட் ரீச் எல்லா செல்லுக்கும். அது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் இடத்துக்கு டிஃப்யூஷன் பண்ணால், அது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹேண்டுக்கு டிஃப்யூஷன் ஓகே போதும். ஆனால் இந்த என்டையர் பாடிக்கு டிஃப்யூஷன் வந்துட்டு போதுமான ரெக்வயர்மெண்ட் ஆஃப் ஆக்சிஜன் தராது, ஓகேவா? ஸோ அதனால இது ஒரு காரணம், லார்ஜ் பாடி சைஸ், பெரிய சைஸ். நெக்ஸ்ட் வந்து கிரேட்டர் டிஸ்டன்ஸ், ஓகேவா? இங்க இருந்து இங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிஜன் டிஃப்யூஷன் ப்ராசஸ்னால என்டையர் பாடிக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை போகாது, ஓகேவா? ஸோ கிரேட்டர் டிஸ்டன்ஸ் இன் லார்ஜ் ஆர்கனிசம்ஸ்
the distance between external environment and innermost cells to big diffusion supply oxygen quickly. So நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மூவ்மெண்ட் நம்ம மெட்டாபாலிசம் நடக்கிறதுக்கு நம்ம ஏடிபி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஆக்சிஜன் தேவை. ஸோ இந்த டிஃப்யூஷன்றது இந்த குட்டி குட்டி அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்துட்டு என்டையர் பாடிக்கு வந்துட்டு இன்சஃபிஷியண்டா இருக்கும். ஓகேவா? ஸோ கிரேட்டர் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஹை டிமாண்ட் ஆஃப் ஆக்சிஜன். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம ஒரு ஒரு பாடி ப்ராசஸ்க்கு வந்துட்டு எத்தனையோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் நிறைய தேவைப்படுது. ஓகேவா? ஸோ அதனால இந்த டிஃப்யூஷன் வந்துட்டு கம்மி. நெக்ஸ்ட் நீட் ஃபார் எஃபிஷியன்ட் டிரான்ஸ்போர்ட். இங்க பாருங்க, தட்ஸ் வை மல்டி செல் ஆர்கன்ஸ் ஹேவ் ஸ்பெஷலைஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ டிஃப்யூஷன்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து அக்யூரேட் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படுறதுனால நமக்கு எக்ஸ்டர்னலா வி ஹேவ் இன்டர்னலா வி ஹேவ் லங்ஸ். இந்த லங்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்பயர் பண்ணி எக்ஸ்பயர் பண்றோம். ஓகேவா? இது எல்லாமே நம்ம டீடைல்ல பார்ப்போம் ரெஸ்பிரேஷன் அந்த டாபிக்ல. ஓகேவா? போயிடலாமா? இங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஸோ இப்போ நம்ம டிஃப்யூஷன் பார்த்தாது லைஃப் ப்ராசஸ்க்கு தேவைப்படாத லைஃப் ப்ராசஸ்க்கு இன்னெல்லாம் தேவைப்படுது. நியூட்ரிஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டைஜஷன், ரெஸ்பிரேஷன், ரீப்ரொடக்ஷன், எக்ஸ்கிரீஷன். இது எல்லாமே நம்ம டீடைலா பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஓகே, இன்ன கிரைட்டீரியா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இன்ன கிரைட்டீரியா யூஸ் பண்ணோம். இது வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னதான். உங்களோட என்சிஆர்டி புக்ல ஒரு பாக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்களா? அந்த பாக்ஸ் கொஸ்டின்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நீங்க திரும்பி கூட பாருங்க. ஸோ ஒரு டாபிக் அப்புறமா பாக்ஸ் டிட் யூ நோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து நான் இந்த ஆன்சர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இஃப் யூ சி எந்த கிரைட்டீரியா நீங்க யூஸ் பண்ணுவீங்க வெதர் ஒரு ஆர்கனிசம் வந்து லிவிங் ஆர் நான் லிவிங். அதே டாபிக் லிவிங் வேர்ல்ட்னு ஒரு சாப்டர் இருக்கு. ஓகேவா? அவங்க கிளாஸ் 12th இருக்கு லிவிங் வேர்ல்ட். நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. அங்கேயும் யூ வில் ஸ்டடி எப்படி லிவிங் ஆர்கனிசம்ஸ் இருக்கு, இது எப்படி நடக்குது, லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஒரு ஒரு ஆர்கனிசம்ஸ் அதை டீட்டெயிலாக படிப்போம். ஓகேவா? இங்க நம்மளுக்கு மெயினாக என்ன தெரியணும்னா இந்த ப்ராசஸ் எப்படி சார் நடக்குது அப்படின்னா எதுவுமே இல்லை. இங்க பாருங்க, ஒரு ப்ராசஸ் வந்து எப்படி லிவ்வா நம்ம கன்சிடரேஷன் பண்ணுவோம்னா நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், எக்ஸ்கிரீஷன், growth, மூவ்மெண்ட்ஸ் அண்ட் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? இது ஹியூமன் பீயிங்ஸ் கன்சிடர் பண்ண. சார் பிளான்ட்ஸுக்கு வந்துட்டு நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது சார், அது எக்ஸ்பயர் ஆகுதா ரெஸ்பயர் ஆகுதா, ஒரே இடத்துல இருக்கு, காத்து விண்ட் அடிச்சா அப்படி இப்படி ஆடுது. அப்போ எப்படி சார் இது லிவிங் ஆர்கனிசம்ஸ் இல்லையானா? ஸோ அதையும் நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் டாபிக்ஸ்ல பார்ப்போம். இது உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். வாட் ஆர் த அவுட் சைட் ரா மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் பை அன் ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இன்னும் அவுட் நியூட்ரியன்ஸ் ஃபுட் எடுத்துக்கணும்ல, இட்லி, தோசா, ரைஸ், சிக்கன், இது எல்லாமே அவுட் சோர்சஸ். ஓகேவா? இது எல்லாமே என்னது கன்சிடர்ஸ் நியூட்ரியன்ஸ். நெக்ஸ்ட் மினரல்ஸ், இதுல இருந்து கிடைக்கிற மினரல்ஸ், ஃபைபர் எல்லாமே, விட்டமின்ஸ் இதெல்லாமே ஃபைபர், இதெல்லாம் மினரல்ஸ். அப்புறம் வாட்டர், தண்ணி எடுத்துக்கணும் இல்லையா, எக்ஸ்டர்னலா வாட்டர், ஆக்சிஜன் O2 அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன். நெக்ஸ்ட் இப்போ இது ஒன்னொன்னு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல இப்போ நியூட்ரிஷன். நியூட்ரிஷன்னா என்னது? சாப்பாடு, ஃபுட். ஓகேவா? ஸோ நியூட்ரிஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்டேக் ஆஃப் நியூட்ரியன்ஸ். நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அது லைக் கார்போஹைட்ரேட்ஸ், ரைஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன்ஸ் சிக்கன் ப்ரோட்டீன், வேற என்ன ப்ரோட்டீன், சோயா சங்க்ஸ் தெரியுமா? சோயா சங்க்ஸ் சாப்பிடுவோம்ல, சோயா சங்க்ஸ் ப்ரோட்டீன். இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஃபுட்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் வாட்டர், இதெல்லாமே நம்ம நியூட்ரிஷனா கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? இதுல பை அன் ஆர்கனிசம் ஆஸ் வெல் அஸ் யூட்டிலைசேஷன் ஆஃப் திஸ் நியூட்ரியன்ஸ் பை அன் ஆர்கனிசம். இதெல்லாம் நம்ம ஆர்கனிசம் எடுத்துட்டு அது யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, இது எல்லாமே நியூட்ரிஷன். நியூட்ரிஷன்ல இப்போ நியூட்ரிஷன் டெஃபினேஷன் பார்த்தாச்சு. இன்கேஸ் உங்க போர்டு எக்ஸாம்ல டிஃபைன் நியூட்ரிஷன்னா நீங்க இது அப்படியே எழுதிட்டா போதும். யூ வில் கெட் 1 to 2 மார்க்ஸ். ஓகேவா? இது எழுதிட்டு மோட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் கீழே. மோட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் வந்துட்டு 2 டைப் இருக்கு. ஓகேவா? ஒன்னு வந்துட்டு ஆட்டோட்ரோபிக். டைம் எடுத்துக்கோங்க. ஒன்னு வந்துட்டு ஆட்டோட்ரோபிக், இன்னொன்று வந்து ஹெட்ரோட்ரோபிக். ஸோ நியூட்ரிஷன்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஆட்டோட்ரோபிக் அண்ட் ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன். ஆட்டோ, த வேர்ட் ஆட்டோ, ஆட்டோமேட்டிக். நீங்க பாப்பீங்களா வெஹிக்கிள்ஸ்ல, இப்போ வர கார்ஸ்ல ஆட்டோமேட்டிக் கார்ஸ், ஏரோப்ளைன்ஸ் கூட இப்போ ஆட்டோமேட்டிக் ஏரோப்ளைன்ஸ். ஒரு ஒன்ஸ் நீங்க ஃப்ளை மோட்ல போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டா அந்த ஆட்டோமேட்டிக்கா கீழே இறங்குற வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா அது ஃப்ளை ஆகிட்டே இருக்கும். கார்ஸ் கூட வந்துச்சுல நான் கியர் கார்ஸ், ஆட்டோமேட்டிக்கா போகுது. டெஸ்லா கார்ஸ், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்ல. ஸோ இதே மாதிரி இங்கேயே சார் ஆட்டோமேட்டிக், ஆட்டோட்ராபிக்னாலே ஸோ இட் கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். வேற யாரும் எக்ஸ்டர்னல் சோர்ஸ், வேற யாரும் தேவைப்படாம இட் கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். அது இன்னும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இது இல்லாமல் ஹெட்ரோட்ராபிக். ஹெட்ரோட்ராபிக் அப்படின்னாலே an organism depend on directly or indirectly on other organism for nutrition. எழுதிக்கிறீங்களா? ஹெட்ரோட்ராபிக் அப்படின்னா an organism which is directly
or indirectly depend on other organism for nutrition. ஓகேவா? ஆல்ரைட்? ஓகே. ஸோ நான் என்ன சொன்னேன்? மோட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன்ல 2 இருக்கு. என்னது? ஆட்டோட்ரோபிக், இன்னொன்னு ஹெட்ரோட்ரோபிக். ஆட்டோட்ரோபிக்னா என்னது? இட் கேன் பிரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். ஹெட்ரோட்ரோபிக்னா டிபெண்ட்ஸ் ஆன் அதர் ஆர்கனிசம் சொல்லி. ஸோ இந்த ஹெட்ரோட்ரோபிக்ல 3ஆ டிவைடர் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு சாப்ரோஃபைட்டிக், இன்னொன்னு பாராசைட்டிக், இன்னொன்னு ஹோலோசோயிக் அப்படின்னு 3 இருக்கு. ஓகேவா? எழுதிக்கோங்க. சாப்ரோஃபைட்ஸ், பாராசைட்டிக்னா பாராசைட்ஸ், ஹோலோசோயிக் நியூட்ரிஷன்னா நான் என்னன்னு சொல்லிடுறேன். யா. சாப்ரோஃபைட்ஸ்னா என்னன்னா, இது ஒரு டைப் ஆஃப் ஆர்கனிசம்ஸ். ஓகேவா? ஒரு டைப் ஆஃப் ஆர்கனிசம். இது என்ன பண்ணும்னா, டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர். ஓகேவா? கெட்டு போனது, இப்போ லீவ்ஸ் கெட்டு போனது, நம்ம டெட் பாடிஸ் எல்லாம் கெட்டு போயிடுச்சு. ஒரு இடத்துல டெட் பாடிஸ் இருக்குன்னா, அங்க போயிட்டு நியூட்ரிஷன் எடுத்துக்கிறது தான் சாப்ரோஃபைட்ஸ். ஓகேவா? சாப்ரோஃபைட்டிக் ஆர்கனிசம்ஸ் ஆர் கன்சியூம் நியூட்ரிஷன் ஃப்ரம், ஒன் செகண்ட் இங்க எழுதிக்கிறேன். கன்சியூம் நியூட்ரிஷன் ஃப்ரம் dead and decaying matter. Decaying matter. டெட் அண்ட் டீகேமெண்ட்னா ஒரு இடத்துல எங்க கெட்டு போயிடுச்சோ, கெட்டு போகுதோ அங்க வந்துட்டு அத வந்துட்டு நியூட்ரிஷனா எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாரி ஒரு ஆர்கனிசம்ஸ் வந்து டீகம்போசிஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகே. இப்போ இப்போ நான் ஜஸ்ட் பிரீஃபா அவுட் பண்ணேன். இப்போ ஆட்டோட்ரோபிக் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒன்னொன்னும். என்னன்னு, ஆட்டோட்ரோபிக்னாலே ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மோஸ்ட்டா வந்துட்டு 2 மெயினா வந்து பிளான்ட்ஸ் வருவாங்க. இது இல்லாம வந்துட்டு சம் பாக்டீரியா. ஓகேவா? சம் பாக்டீரியா லைக் சைனோபாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் டீட்டெயிலா படிக்க மாட்டீங்க. உங்க 11த் அண்ட் 12த்ல தான் டீட்டெயிலா படிப்பீங்க. ஜஸ்ட் இது பேசிக்ஸா ரொம்ப ஈஸி பயாலஜி இங்க. ஓகேவா? ஈஸியா ஸ்கோர் பண்ற சப்ஜெக்ட்டும் சயின்ஸ் தான். ஆல்ரைட். 5 டேஸ்ல முடிச்சுட்டு நீங்க ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சீரியஸா உங்க 1 இயர் ஸ்பேன்ல ஜஸ்ட் 1 வீக் மட்டும் நீங்க பயாலஜில முடிச்சிடலாம். ஜஸ்ட் 5 டேஸ்ல முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு 4 to 6 மந்த்ஸ் டெய்லி கொஸ்டின் ஆன்சர் பிராக்டிஸ் பண்ணி டயக்ராம் பிராக்டிஸ் பண்ணாலே முடிஞ்சிருச்சு உங்களோட பயாலஜி. ஓகேவா? ஸோ ஓகே. இப்போ ஆட்டோட்ரோபிக் சொன்ன மாதிரி என்னது? ஆட்டோட்ரோபிக்னா இட் கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். ஓகேவா? இட் இஸ் த ப்ராசஸ் பை விச் ஆர்கனிசம் டேக் சிம்பிள் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். சிம்பிள் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்ல என்ன வருதுன்னா, வாட்டர், வாட்டர், சன்லைட். டைம் எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். எடுத்துட்டீங்களா? வாட்டர், சன்லைட் எடுத்துக்கிட்டாங்களா? நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? இந்த இந்த பேசிஸ்ல வந்துட்டு இத சாயில் கூட எடுத்துக்கலாம் நீங்க. சாயில் கூட எடுத்துக்கோங்க. ஸோ இப்ப என்ன நடக்குதுன்னா, பிளான்ட் உங்களுக்கு தெரியுதா? இங்க பிளான்ட் இருக்கு. இந்த பிளான்ட் என்ன பண்ணுதுன்னா, பிளான்ட்ல தே ஹேவ் லீவ்ஸ். ஓகேவா? அந்த லீவ்ஸ்ல என்ன இருக்கும்? உங்க 6த்ல இருந்து படிச்சது தான். குளோரோபிளாஸ்ட். ஓகேவா? குளோரோபிளாஸ்ட் இருக்கும். இந்த குளோரோபிளாஸ்ட் என்னது? லீஃப்ல இருக்கிற ஒரு பிக்மெண்ட்ஸ். ஓகேவா? இந்த பிக்மெண்ட்ஸ் என்ன பண்ணும்? இந்த ரா மெட்டீரியல்ஸ் லைக் சன்லைட், வாட்டர், அதுக்கப்புறமா கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபுட்டா கிரியேட் பண்ணும். ஓகேவா? அந்த ஃபுட் வாட் இஸ் தேர் அது பேர் வந்து ஸ்டார்ச்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இட் கேன் பிரிப்பேர் இங்க பண்ணாங்க. தி இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் அவுட் சைட். வெளிய இருந்து இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு யூஸ் them into synthesis of organic molecules. இந்த இன்ஆர்கானிக்க வந்துட்டு ஆர்கானிக்கா என்னது? ஸ்டார்ச்சா ப்ரிப்பேர் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஆர்கானிக் ஃபுட்டா மாத்துது. ஓகேவா? அண்ட் தட் கன்வெர்ட் ஸ்டோர்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இந்த ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் கால்ட் ஸ்டார்ச். ஓகேவா? ஓகே. தெரியுதா?
ஓகேவா? டன். டன். ஸோ, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் வந்துட்டு கிரீன் பிளான்ட்ஸ் பிரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் யூசிங் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர். கார்பன் டை ஆக்சைடு என்னது? CO2 இல்லையா? CO2 கார்பன் டை ஆக்சைடு. O2னா ஆக்ஸிஜன்னா O2 இல்லையா? 2 ஆக்ஸிஜன் மாலிக்யூல்ஸ் டுகெதர் கால் ஆக்ஸிஜன் ஓகேவா? 2 OO மாலிக்யூல்ஸ் ஓகேவா? ஆக்ஸிஜன். நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடுனா CO2 ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிரசன்ஸ் ஆஃப் எந்த பிரசன்ஸ்ல குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் பிரசன்ஸ்ல சன்லைட் படுறதுனால இட் கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். தேங்க்யூ சார். இங்க புரிஞ்சுச்சா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஆல்ரைட். இப்போ yeah. இப்போ the organisms having autotrophic mode of nutrition or can make their prepare their own food called autotrophs or autotrophic nutrients. இதே தான் கதை, சேம் ஸ்டோரி. ஸோ ஒரு ஆர்கனிசம்ஸ் விச் கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் அவங்கள தான் வந்துட்டு ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஆட்டோட்ராபிக் ஆர்கனிசம்ஸ். ஏதர் வே எது வேணா கூப்பிட்டுக்கலாம் ஓகேவா? எது வேணா எழுதுங்க, பட் கிளியரா எழுதுங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்னது? கிரீன் பிளான்ஸ் ஓகேவா? கிரீன் பிளான்ஸ் அப்புறம் சம் பாக்டீரியா ஓகேவா? எக்ஸாம்பிள் சம் பாக்டீரியால நீங்க என்ன எழுதுறீங்கன்னா, நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா கொடுக்குறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ்க்கு. சைனோ பாக்டீரியா. சைனோ பாக்டீரியா ஓகேவா? இந்த சைனோ பாக்டீரியா என்ன பண்ணும்னா, இதே மாதிரி தான் எப்படி நம்மளுக்கு வந்துட்டு கிரீன் பிளான்ட்ஸ்க்கு வந்துட்டு பிக்மெண்ட்ஸ் இருக்கோ, இதே மாதிரி இது இத்தினூண்டு ஒரு சைனோ பாக்டீரியாக்கும் இந்த மாதிரி ஒரு பிக்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த பிக்மெண்ட்ஸ்ல அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இட் கேன் ப்ரிப்பேர் ஃபுட்டு விட்டுட்டா நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகும்னா, ஆக்ஸிஜன் ரிலீஸ் பண்ணுது. ஸோ அட்மாஸ்பியருக்கு ஆக்ஸிஜன் ரிலீஸ் பண்றதுனால நம்ம அட்மாஸ்பியருக்கு ஆக்ஸிஜன் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பார்த்துடலாம். யா மேம், லாஸ்ட் கொஸ்டின். தேங்க்யூ. நீங்களும் 10th ஸ்டாண்டர்டா? இல்ல, ஓகே. ஆல்ரைட். இப்போ போட்டோசிந்தசிஸோட ப்ராசஸ் பார்த்துடலாம் ஓகேவா? போட்டோசிந்தசிஸ் ப்ராப்பர்ல நம்ம ஸ்டார்ச் ஃபுட் ப்ரிப்பேர் ஆகுது இல்லையா? ஸோ the process of preparing their own food using chlorophyll picking the presence of sunlight and water, அது பேர் தான் photosynthesis. The process of preparing organic food by combining inorganic materials like carbon dioxide, water using solar energy and chlorophyll pigments. இல்லனா the sugar produced in the photosynthesis is stored in the form of starch. ஸோ இந்த photosynthesis நான் ஸ்டார்ச்னு சொல்லிட்டேன், பட் பேசிக்லி அது வந்துட்டு சுகர் ஓகேவா? அந்த சுகர் வந்து திரும்பி ஸ்டார்ச்சா கன்வெர்ட் ஆகும் இந்த பிளான்ஸ் அண்ட் த சோர்ஸ் ரிசர்வ்ட் இன்டு இன்டர்னல் எனர்ஜி. நம்மளுக்கு ஏடிபி எப்படியோ இதுக்கு வந்துட்டு இன்டர்னல் எனர்ஜி இந்த ஸ்டார்ச்ல இருந்து தே வில் கெட் நியூட்ரியன்ஸ். அது எதுக்கு யூஸ் ஆகுது? அது க்ரோத்துக்கு, நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஃப்ரூட்ஸா வரும்ல, இதுக்கு எல்லாத்துக்கும், அது லிவிங்க்கு, இந்த என்டையர் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த வந்து ஸ்டார்ச் தேவைப்படுது. அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் ஓகேவா? CO2 கார்பன் டை ஆக்சைடு பிளஸ், இல்ல இங்க எழுதிக்கிறது நான் அப்படியே எழுதல, உங்களுக்கு வந்துட்டு ஈஸி வேர்ட்ஸ் யூஸ் பண்றேன். கார்பன் பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் என்னது? வாட்டர் ஓகேவா? இது gives rise to glucose. Glucose, once again இங்க எழுதுறேன், glucose plus oxygen. ஒரு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் இன் பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் இன் பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் gives glucose plus O2. இந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம என்ன சொல்லுவோம்? CO2ன்னு சொல்லுவோமா? H2O வாட்டர் H2O, ரெண்டு ஹைட்ரோஜன் மாலிகுல், ஒரு ஆக்சிஜன், ஒரு O இருந்துச்சுன்னா அது வந்துட்டு H2O வாட்டரா கன்வெர்ட் ஆகும் ஓகேவா? நெக்ஸ்ட் சன்லைட், இன் பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் என்ன வரும்னா நம்மளுக்கு குளுக்கோஸ் வரும். குளுக்கோஸ் மறக்கவே மறக்காதீங்க, 6 கார்பன் ஆட்டம், 12 ஹைட்ரோஜன் ஆட்டம், அதுக்கப்புறமா வந்துட்டு 6 O ஓகேவா? இதை பேஸ் பண்ணிட்டு C6H12O6 பிளஸ் O2 ரெண்டு ஆக்சிஜன் மாலிகுல் ரிலீஸ் ஆகும் ஓகேவா? அவ்வளவுதான். எனி டவுட்ஸ் இங்க? புரிஞ்சுச்சா? கிளியரா? யா. ஸோ இதுதான் போட்டோசிந்தசிஸ். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இப்போ ஆட்டோட்ராபிக் கதையை முடிச்சிட்டோம் ஓகேவா? ஆட்டோட்ராபிக் டாபிக் முடிஞ்சிருச்சு இதோட. நெக்ஸ்ட் ஹெட்டிரோட்ராபிக் நியூட்ரிஷன். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஹெட்ரோட்ராபிக்னா என்னது? ஜஸ்ட் சிம்பிள் வேர்ட் சொல்லுங்க, அது வந்து நீங்க படிச்சுக்கோங்க. சிம்பிள் வேர்ட் சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். அதேதான் சொல்லுங்க.
depends on other organisms for nutrition. Okay, va? So it is a mode of nutrition in which an organism depend on other organisms for food. இதுக்கு ஏதோ எக்ஸாம்பிள் சொல்லுங்க நீங்க. Humans, okay. வேற நிறைய இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் ஆன்லைன்ல இருக்கிறவங்க நீங்களும் சொல்லலாம். ம். பிளான்ட்ஸா? யா நீங்க சொல்ற மாரி இருக்கு. பிளான்ட்ஸ்ல பிளான்ட்ஸ் ஏன் ஹெட்டரோட்ரோபிக் நீங்க சொல்றீங்க? இட் கேன் பிரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். எப்படி பிளான்ட்ஸ் வரும்? யா சோ பிளான்ட்ஸ் லைக் பாராசைட்டிக் சிலது இருக்கு. ஸோ சாப்ரோஃபைட்டிக்கா? பாராசைட்டிக்கா? ஸோ அது என்ன பண்ணும்னா, பேசிக்கலி இன்செக்ட்ஸ் அத வந்துட்டு சாப்பிடும். நியூட்ரிஷனா எடுத்துக்கும். அது இருக்கா உங்களோட என்சிஇஆர்டில இருக்கா அந்த டாபிக்கு? இல்ல நீங்க பார்க்கலையா? சரி ஓகே. ஸோ விச் மே பி லிவிங் ஆர் டெட் ஜஸ்ட் ஜெனரலா சொல்லுங்க. லயனு, டைகரு இது எல்லாமே வரும் இல்லையா? ஸோ விச் மே லிவிங் ஆர் டெட் லிவிங் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ். ஒண்ணு லிவிங்கா இருக்கிற ஆர்கன்ஸ் சாப்பிடுவாங்க. சிலது வந்து டெட் இருக்கிறத சாப்பிடுவாங்க. ஸோ இல்லன்னா டெட் பிளான்ட்ஸ சாப்பிடுவாங்க. இந்த பேஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஹெட்ரோட்ரோபிக்க நம்ம கன்சிடர் பண்றோம். சர்வைவல் ஆஃப் ஹெட்ரோட்ரோப் டிபெண்ட்ஸ் ஆன் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஆட்டோட்ரோப்ஸ். ஸோ ஆட்டோட்ரோப்ஸ்னா என்னது? யார குறிக்கிறாங்க? பிளான்ட்ஸ குறிக்கிறாங்க. ஏன் சார் சர்வைவல் ஆஃப் ஹெட்ரோட்ரோபிக் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஆன் ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னா கேளுங்க. டயகிராம் வரையலாமா இங்க? இங்க பிளான்ட்ஸ் இருக்கு ஓகேவா? சன்லைட்ல இருந்து நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டு இந்த பிளான்ட்ஸ் வந்து ஃபுட் ஸ்டார்ச் ப்ரிப்பேர் பண்ணுது. இது இல்லாம என்ன ப்ரிப்பேர் பண்ணுது? இது வந்துட்டு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுது. ஓகேவா? இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் யார் சாப்பிடுவா? ஸ்டார்ட்டிங்ல அனிமல்ஸ் விச் கேன் ஈட் இந்த என்னது? வீகன்ஸ். வீகனா இருக்கிற ஃபுட்ஸ் வந்துட்டு என்ன சாப்பிடுவாங்க? லைக் ஏதோ சொல்லுங்க. டியர் அனிமல்ஸே சொல்லுங்க. டியர், ராபிட், ராபிட் நெறைய இருக்கு. ஏன்? ராபிட் கேட்கல, கேட்கல. கோட் கோட்டு, கவ்வு, ஹெர்பிவோரஸ் பிளான்ட்ஸ் ஓகேவா? கோட்டு, கவ்வு இது எல்லாமே வந்துட்டு என்ன சாப்பிடுது? ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இது நான்வெஜ் சாப்பிடாது ஓகேவா? ஏன் அது நான்வெஜ் சாப்பிடாது? அது சொல்லுங்க. அதோட டைஜெஷன் ப்ராசஸ் வந்து அது வந்துட்டு எடிபிளா எடுத்துக்காது. அது டைஜஸ்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த ஹெர்பிவோரஸ் பிளான்ட்ஸ் என்ன ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் என்ன சாப்பிடுது? இட் கேன் ஈட் ஒன்லி வெஜிடபிள்ஸ் இந்த மாரி ஒரு ஆர்கனிசம்ஸ் போய் சாப்பிடாது. ஓகேவா? இத யார் சாப்பிடுறாங்க? இந்த ஹெர்பிவோரஸ் ஆர்கனிசம்ஸ? அத கார்னிவோர்ஸ். ஸோ கார்னிவோர்ஸ்ல யாரெல்லாம் வருவாங்க? அ லயனு, டைகரு, அ ஸ்னேக்கும் வருவாங்க. ஓகே லயனு, டைகர், ஸ்னேக் வந்து ராபிட் சாப்பிடும் இல்லையா? ஸ்னேக்கு, ராபிட் வேற என்ன வருது? கார்னிவோர்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் நெறைய இருக்கு. ஹைனாஸ் இவங்கலாம் வந்துட்டு ஒரு ஃபுட் ஒரு கிராஃப்ல வருவாங்க. அத நம்ம டீட்டெயிலா படிப்போம். ஸோ இதுதான். ஸோ இந்த கார்னிவோர் சாப்பிடுறாங்க. இதுலயும் நம்ம வந்துட்டு நம்ம சிக்கன் இதெல்லாம் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம வந்துட்டு நம்ம ஹியூமன் சாப்பிடுறோம். ஸோ நம்ம டைரக்ட்டா இங்க நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கட் ஆயிடுச்சுன்னா, இந்த டியர், ராபிட்ஸ் இறந்துருவாங்களா? இவங்க இறந்துட்டா நம்மளுக்கு லயன்ஸ்க்கு இவங்களுக்கு நம்மளுக்கும் ஹியூமன்ஸ்க்கு நியூட்ரிஷன் இருக்காதா? ஸோ இன்டைரக்ட்டா எல்லாருக்கும் நியூட்ரிஷன் சைக்கிள் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம பிளான்ட்ஸ். இந்த பேஸ் பண்ணி தான் சொல்றோம். ஓகேவா? அங்க அது இறந்துட்டா அனிமல்ஸ் இறந்துரும். அனிமல்ஸ் நம்மளுக்கு நியூட்ரிஷன் கிடைக்காது இல்லையா? ஸோ இதுதான் அந்த கதை. இப்போ ஹெட்ரோடைபிக்ல 3 சொன்னேன் இல்லையா? என்னது அது? சாப்ரோஃபைட்டிக், பாராசைட்டிக், ஹோலோசோயிக். இத நம்ம டீடைலா ஜஸ்ட் பிரீஃப் இட் பண்றேன். ஓகேவா? சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன்ஸ் தே டிபெண்ட் ஆன் டெட் பிளான்ட்ஸ், டெட் பாடிஸ், டீகேயிங் அனிமல் பாடிஸ். எழுதிக்கோங்க. Okay. So saprophytes are they take nutrition from dead or decaying animal organisms or bodies. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாராசைட்டிக் நியூட்ரிஷன். பாராசைட்டிக்னா ஒரு ஆர்கனிசம் உயிரோட தான் இருக்கும். போய் பட்டுன்னு போயிட்டு அந்த ஆர்கனிசம் போய் புடிச்சுட்டு அதுல இருந்து நியூட்ரிஷன் எடுத்துக்கிறது. ஓகேவா? ஒரு ஹோஸ்டல்
உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா வைரஸ் வந்துச்சு இல்லையா? பேண்டமிக் எல்லாம் வந்துச்சு. அப்ப என்ன பண்ணுச்சு அந்த வைரஸ் ஹியூமன் பாடிக்குள்ள போய் அத கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, அங்கருந்து நியூட்ரிஷன் எடுத்துக்குது இல்லையா? ஸோ தேர் பாராசைட்டிக் அப்புறமா ஹோலோசோயிக் நியூட்ரிஷன் அப்டின்னா, ஒரு சாலிட் ஃபுட் ஓகேவா? சாலிட் ஃபுட்ட நம்ப கடிச்சிட்டு, பண்ணிட்டு நம்ம டைஜெஸ்ட் அந்த அலிமெண்டரி கேனல் வழியா போகுது இல்லையா? இது பேர் தான் ஹோலோசோயிக் நியூட்ரிஷன். இன்ஜெக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு சாப்ரோஃபைட்டிக் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஈஸ்ட், மஷ்ரூம்ஸ் ஓகேவா? பாராசைட்டிக் வந்து டேப் வார்ம், லைஸ், பிலேரியல் வார்ம்ஸ் நெறைய இருக்கு. இந்த பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க போதும் ஓகேவா? டேப் வார்ம், லைஸ். இங்க இருக்கு பாருங்க டேப் வார்ம். இதான் இதோ டேப். அப்புறம் இங்க பாருங்க லைஸ். ஹியூமன்ஸ் அது ஹோலோசாயிக் நியூட்ரிஷன் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் அப்புறமா அமீபா. ஓகே. யா. இங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ சொல்லுங்க. டைப்ஸ் ஆஃப் ஹெட்ரோடாபிக் நியூட்ரிஷன் நீங்களே சொல்லுங்க. பார்த்து கூட சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். சாப்ரோஃபைட்டிக், பாராசைட்டிக், ஹோலோசாயிக். சாப்ரோஃபைட்ஸ்னா என்னது? டேட் அண்ட் டேக்கிங் மேட்டர் சாப்பிடும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நோ ப்ராப்ளம். மஷ்ரூம்ஸ் அப்புறம் ஈஸ்ட். நெக்ஸ்ட் யாருக்கு அது? பாராசிட்டிக் டைப் ஆஃப் நியூட்ரிஷன். பாராசிட்டிக் டைப் ஆஃப் நியூட்ரிஷன் என்னது? டிபெண்ட்ஸ் ஆன் அனதர் லிவிங் ஆர்கனிசம் கரெக்ட். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு டேப் வார்ம் லைஸ். நெக்ஸ்ட் ஹோலோசாயிக் நியூட்ரிஷன். ஹோலோசாயிக் நியூட்ரிஷன்னா இன்டேஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஓகேவா? ஸோ இன்ஜெக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஃபுட் மெட்டீரியல்ஸ் இல்ல சாலிட் ஃபுட்டை நம்ம பண்ணிட்டு அந்த நம்ம எப்படி அந்த நியூட்ரிஷன் எடுத்தோம் அது அது பேர் தான் அந்த மெத்தட் ஆஃப் கோயிங் ஃபுட். இது எல்லாமே ஹோலோசாயிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ், அமீபா. எக்ஸாம்பிள்ஸ் எழுதியாச்சா? தென் நெக்ஸ்ட் போயிடலாமா? டீட்டெயிலாக போயிடலாம். இப்போ ஒன்னொன்னும் வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் படிப்போம் ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஹோலோசாயிக் நியூட்ரிஷன் நம்மளிருந்தே போயிடலாம். ஹோலோசாயிக் நியூட்ரிஷன் என்ன சொன்னீங்க பாருங்க. இட் இஸ் அ இன்ஜெஸ்டிவ் நியூட்ரிஷன். இது எல்லாமே வந்துட்டு டைஜஸ்டிவ் எப்படி வயிறு சாப்பிட்டு முகத்துல இருந்து தானே போகுது. இது எல்லாமே ஹோலோசாயிக் நியூட்ரிஷன்ல வருவாங்க. ஹோலோசாயிக்ல வந்துட்டு இது எல்லாமே வரும். ராட்டு, ஹவ், லயனு, ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ. ஓகேவா? ஹோலோசாயிக் கதை முடிஞ்சிருச்சு. யா வீனஸ் ஃப்ளை ட்ராப் கரெக்ட். கரெக்ட் கரெக்ட். இப்போ நெக்ஸ்ட் சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன் அப்படின்னு பார்த்தோம். நீங்க சொன்ன மாதிரி தான். சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன் என்னது? ஒரு லிவிங் ஆர்கனிசம்ல இருந்து அதை கிராப் பண்ணி நியூட்ரிஷன் எடுத்துக்கிறது ஓகேவா? ஸோ இல்ல சாரி சாப்ரோஃபைட்டிக் டெட் அண்ட் டீகேயிங். They depend on dead and decaying organic substances. They are also called saprotropes அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா? சாப்ரோட்ரோப்ஸ், சாப்ரோஃபைட்டிக் ஆர் சாப்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன். இந்த மூணு மூணு பேரும் எழுதலாம் ஓகேவா? இது என்ன பண்ணும்? தே பிரேக் டவுன் ஃபுட் மெட்டீரியல்ஸ் அவுட் சைட் த பாடி அண்ட் அப்சர்வ் இட். எக்ஸாம்பிள் பாக்டீரியா, ஃபங்கை. இந்த உங்க பிரெட் இருக்கு இல்லையா? பிரெட் சாப்பிடுற பிரெட், ஒயிட் பிரெட் வந்துட்டு ரொம்ப நாள் ஒரே இடத்துல லைக் என்ன கெட்டு போயிடும். எப்படி நீங்க கெட்டு போனீங்கன்னு சொல்லலாம்? ஸ்மெல், ஃபவுல் ஸ்மெல்லு. அது இல்லாம அந்த பிரெட் நீங்க சர்ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா, கிரீன் கிரீன் கலர்ல இல்ல எல்லோ கலர்ல ஒயிட் பேட்ச் ஒரு பவுடர் மாரி இருக்கும். ஓகேவா? அது அது என்னாச்சுன்னா, அங்க வந்துட்டு ஃபங்கை டெபோசிஷன், பிரெட் மோல்ட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஈஸ்ட் அண்ட் மஷ்ரூம்ஸ் இது எல்லாமே அந்த லிஸ்ட்ல வரும். ஓகே.
ஓகேவா? நெக்ஸ்ட் கதைக்கு போயிடலாமா? நெக்ஸ்ட் இப்போ 2 முடிஞ்சிருச்சு. ஹோலோசைட் நியூட்ரிஷன், சாப்ரோஃபைட்டிக் முடிஞ்சிருச்சு. இப்போ பாராசைட்டிக். பாராசைட்டிக்னானது ஒரு பாராசைட். ஒரு இன்னொரு ஆர்கானிசம், லிவிங் ஆர்கானிசம் போய் டிபெண்டா இருக்கிறது. ஓகேவா? மோட் ஆஃப் நியூட்ரிஷன் விச் ஆர்கானிசம் derive nutrition from other plants or animals host அந்த அங்க போயிட்டு ஹோஸ்டா வேலை பார்த்து வித்தவுட் கில்லிங் தெம். இங்க பாருங்க, அதை சாவ அடிக்காம அந்த ஹோஸ்ட் அந்த ஒரு பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, பிளான்ட் இப்படியா இருக்கும் ஏதோ ஒண்ணு. அப்புறம் ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டயக்ராம்ஸ. இது பிளான்ட்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது ஹியூமனா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆல்ரைட். இப்போ இதுல என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆர்கானிசம்ஸ் அது உயிரோட நம்மள சாவ அடிக்கல. நம்ம கிட்ட வந்துட்டு, அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம பாடிய கண்ட்ரோல் பண்ணிக்குது. கண்ட்ரோல் பண்ணிட்டு, நம்ம கிட்ட இருக்கிற மாரி ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நீட் கொஸ்டினே சொல்லிடுறேன். கோல்டு இருக்குல்ல, நமக்கு ஜென்ரலா ஒரு கோல்டு வரும்ல. காமன் கோல்டு. அது அது பேசிக்கலி ஒரு வைரஸ். என்ன வைரஸ்னா, ரைனோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீட் கொஸ்டின் சீரியஸா இது கேட்டிருக்காங்க. ரைனோ வைரஸ். அதுவும் என்ன பண்ணா, அந்த வைரஸ் நம்ம பாடிக்குள்ள போயிட்டு நம்மளோட நியூட்ரிஷன் கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? அந்த மாரி தான் பிளான்ட்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளான்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த மாரி இங்க பாருங்க. வித்தவுட் கில்லிங் தெம் தி கஸ்கட்டா, தி டிக்ஸ், லைஸ், லீச்சஸ், இந்த டேப் வார்ம்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, அந்த அங்க போயிட்டு அங்க ஏதோ ஒரு நியூட்ரிஷன் இருக்கும்ல. ஃபார் பிளான்ட்ஸ்க்குனா ஸ்டார்ச் பிரிப்பேர் பண்ணுது. அங்க ஃபுட் கிடைக்கல, குளுக்கோஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அங்க போய் அத கண்ட்ரோல் பண்ணிட்டு, அத போய் அதுக்கு வேண்டிய ஃபார் பிளான்ட்ஸ் எதுக்கு அது கிரியேட் பண்ணுது? அத உயிர் வாழ்றதுக்கு அத கிரியேட் பண்ணுது. அங்க போயிட்டு அந்த நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டா அது பிளான்ட் என்ன ஆகும்? ஸோ இறந்துரும். இறந்துரும் இன் த சென்ஸ் உயிரோட இருந்தாலும் அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்துட்டு கம்மியாயிடும் இல்லையா? அதே மாரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ப ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்துட்டு லைக் ஆஸ்கீரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் வார்ம்ஸ் மாரி இருக்கும். அது பாடிக்கு வந்துட்டு அதுவும் வந்துட்டு நம்ம ஹோஸ்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம பாடியில இருக்கிற நியூட்ரிஷன் சக்கர்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம். பிளாட்டி ஹெல்மந்திஸ் இதெல்லாம் நம்ம டீடைலா இங்க படிக்க மாட்டோம் சொல்றேன்ல. உங்க ஹையர் கிளாஸ்ல படிப்போம். அதுவும் பேசிக்கலா என்ன பண்ணும்னா, அதெல்லாம் பேசிக்கலி இந்த மாரி பாராசைட்டிக் ஆர்கானிசம்ஸ் தான். பேசிக்கா என்ன பண்ணுதுன்னா, பாராசைட்டிக் ஆர்கானிசம்ஸ் ஒரு பாடிக்குள்ள போயிட்டு அது கண்ட்ரோல் போய் அங்க இருந்து நியூட்ரிஷன் வந்து டிரைவ் பண்ணும். ஓகேவா? இதுதான் இந்த கதை. பாராசைட்டிக் நியூட்ரிஷன். ஓகேவா? இப்போ இது எல்லாமே ஓகே. நெக்ஸ்ட் ஹியூமன்ஸ்க்கு வந்துட்டு எப்படி நியூட்ரிஷன் போகுது? இது எங்க போய் டிரைவ் ஆகுது? எப்படிலாம் கன்வெர்ட் ஆகுது? இது எல்லாமே நம்ம டீடைலா பார்ப்போம். ஓகேவா? சோ நியூட்ரிஷன் இன் ஹியூமன்ஸ். ஆல்ரைட், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ இன் ஹியூமன்ஸ் நம்ம ஹியூமன்ஸ்ல நியூட்ரிஷன் பிகட் வித் இன்ஜெக்ஷன் வேர் ஃபுட் இஸ் பிரேக்கன் டவுன் இன்டு ஸ்மாலர் ப்ராடக்ட்ஸ் த்ரூ சூவிங் aided பை சலைவா. இருங்க. இப்படி ஒரு டயகிராம் சும்மா ஸ்டொமக் இது இது அலிமெண்டரி கேனால்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அலிமெண்டரி கேனால் இல்ல டயகிராம் இருக்கா? இங்க இருக்கு. சாரி, இத பார்க்காதீங்க. இத பார்த்தா எக்ஸாம்ல இதே வரைஞ்சா கேவலமா மார்க் வரும். ஸோ கிவ் மீ 1 செகண்ட், ஐ வில் எரேஸ் இட். என்னடா எரேஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே, இத கன்சிடர் பண்ணாதீங்க. நான் வந்துட்டு இத கம்ப்ளீட்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த அலிமெண்டரி கேனால் அப்படின்னா எங்கன்னா, இந்த ஓரல் கேவிட்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஓரல் கேவிட்டில என்ன போகுதுன்னா, இந்த ஃபுட் நாங்க சொன்னேன்ல பாருங்க. நியூட்ரிஷன் பிகின்ஸ் வித் இன்ஜெக்ஷன் வேர் ஃபுட் இஸ் பிரேக்கன் இன்டு ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் த்ரூ சிவ்விங். சாப்பிடுறோம் ஒரு ஃபுட் நம்ம நெனச்சு பாருங்க. ஒரு வாட் எவர் ஃபுட் இஸ் உள்ள போகுது. அத நம்ம சூ பண்றோம் மவுத்ல. ஓரல் கேவிட்டில சூ பண்றோம். அப்போ அந்த சலைவா செக்ரீட் ஆகல. அந்த சலையோட மிக்ஸ் ஆகுது அந்த ஃபுட். ஓகேவா? அந்த மிக்ஸ் ஆயிட்டு அந்த ஃபுட் வந்துட்டு சாஃப்ட்டன் ஆகுது. ஹார்டா இருக்குது. நார்மல் நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த ஃபுட் வந்துட்டு சாஃப்ட் ஆகும். ஓகேவா? சோ aided by saliva. The saliva contains what? Salivary amylase அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? This salivary amylase helps to break down ஸ்டார்ச் இன்டு சிம்பிளர் சுகர்ஸ். ஸோ இந்த ஃபுட் வந்து பேசிக்காக நம்ம சாப்பிட்றது ஸ்டார்ச்சா இருக்கும். அது வந்துட்டு சிம்பிள். அது என்ன கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ்டா இருக்கு ஸ்டார்ச். அங்க என்ன பண்ணுது பிளான்ட்ஸ் குளுக்கோஸை வந்துட்டு ஸ்டார்ச்சா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ்டா ஸ்டார்ச்சா மாத்திருது. இங்க நான் அந்த ஸ்டார்ச்சை திரும்பி நம்ம பிரேக் டவுன் பண்றோம். ஏன்னா நமக்கு நியூட்ரிஷன் கிடைக்கணும் இல்லையா? ஸோ அந்த சிம்பிள் ஸ்டார்ச்சை வந்து பிரேக் டவுன் பண்ணி சிம்பிள் சுகர்ஸா கன்வெர்ட் பண்றோம். ஸோ ஸ்டார்ச்
is converted to simple sugars. ஓகேவா? இங்க இங்க வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லல்ல? ஓகே, சூப்பர். இப்போ the food then moves down esophagus. Esophagus, ஓகேவா? esophagus எங்கன்னு தெரியுமா? அந்த அந்த பைப், ஃபுட் பைப், ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லுவோம். த்ரூ பெரிஸ்டாலிசிஸ் மூவ்மெண்ட் அப்படின்னா, பெரிஸ்டாலிசிஸ் மூவ்மெண்ட் எதுவும் இல்லை. ஒரு ஃபுட்டு மவுத்ல இருந்து போயிட்டு கீழே ஸ்டொமக் போய் டைஜஷன் போய் அலிமெண்ட்ரி கேனல் வெளியே ஆனஸ்ல வெளியே வர வரைக்கும் இந்த டோட்டல் ப்ராசஸ் அந்த ஃபுட்டு போகுது இல்லையா, அந்த மூவ்மெண்ட்டை பேரு வந்துட்டு பெரிஸ்டாலிசிஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பெரிஸ்டாலிசிஸ் மூவ்மெண்ட். ஓகேவா? இங்க பாருங்க, இங்க ஒரு ஃபுட் இருந்துச்சுன்னா இந்த பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட் வழியா தான் கிராவிட்டி வழியா ஃபுட் உள்ள போல, இந்த பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட் வழியா தான் இந்த ஃபுட் இப்படி உள்ள போகுது. ஓகேவா? ஆல்ரைட். ஓகே. இப்போ எங்க வரைக்கும் பார்த்தோம்? ஃபுட் வந்துட்டு சலிவரி அமிலேஸ கன்வெர்ட் பண்ணி இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்டார்ச் வந்து சிம்பிள் சுகர்ஸா ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா உள்ள கீழ போயிட்டு இருக்கு. போனதுக்கு அப்புறமா இப்போ ஸ்டொமக்ஸ்க்கு ரீச் ஆயிடுச்சு. ஓகேவா? நம்ம ஸ்டொமக் வயிறு. ஓகேவா? ஸ்டொமக் ரீச் ஆகி என்ன ஆகுதுங்க பாருங்க. ஸ்டொமக் செக்ரீட்ஸ் என்னது? HCl, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஓகேவா? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இந்த ஸ்டொமக் உள்ள HCl இருக்கும். ஓகேவா? ஸ்டொமக் செக்ரீட்ஸ் HCl, ஹைட்ரோகுளோரிக். டோட்டலா உங்களுக்கு 4 லெசன் தானே பயாலஜி? அவ்வளவுதான். 5 5 லெசன் அவர் என்விரான்மென்ட்டோட. ஓகே. The stomach secretes hydrochloric acid, which creates an acidic environment for the enzyme pepsin to digest proteins. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா சார், ஏன்னா இந்த ஸ்டொமக்ல வந்துட்டு இந்த ஃபுட்டை வந்து நம்ம பிரேக் டவுன் எப்படியாவது உடைக்கணும். ஓகேவா? அது எப்படி உடைக்கணும்னா வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் பிஹெச் லெவல், அசிடிக் லெவல் அதிகமா இருந்தா, ஸோ நம்ம ஆசிட் ஊற்றும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஊற்ற மாட்டோம். ஆஹ் படத்துல பார்த்தோமே ஆசிட் ஊத்துனா மேல ஸ்கின் வந்துட்டு ரப்சர் ஆயிடுது, அந்த மாதிரி எல்லாம் ஆகுது இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த ஃபுட்டு போகுது இல்லையா? அந்த ஃபுட்டு போகும்போது என்ன ஆகுது? இந்த ஃபுட்டு வந்து பிரேக் டவுன் ஆயிடுது கம்ப்ளீட்டா. ஆல்ரெடி சலிவரி எலிமெண்ட்ஸ்ல பாதி வந்துட்டு சாஃப்டன் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகுது. HCl கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆயிடும் அந்த ஃபுட். ஓகேவா? ஸோ ஸ்டொமக் செக்ரீட்ஸ் HCl. ஓகேவா? வேர் இங்க பாருங்க, ஸ்டொமக் செக்ரீட்ஸ் HCl which creates a acidic environment. அங்க வந்துட்டு அசிடிக் லெவல் அதிகமா கம்மியா இருக்கிறதுல அசிடிக் லெவல் அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ அங்க என்சைம் பெப்சின் இருக்கும். அந்த பெப்சின் என்ன பண்ணும்னா இந்த புரோட்டீன்ஸை டைஜஷன் பண்றதுக்கு ஹெல்ப் ஆகும். ஓகேவா? பெப்சினோஜன் டு பெப்சின் அதெல்லாம் பார்ப்போம். பெப்சினோஜன் டு பெப்சின் பயா HCl இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? இப்போ the food is then gradually released into smaller receptors. ஸோ சார் ஸ்டொமக்ல நியூட்ரிஷன் ஃபுட்டு போயிடுச்சு. ஸ்டொமக் போனதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த ஹைலி அசிடிக் மீடியம்ல வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிடுச்சு எல்லாம் ப்ராப்பர். இப்போ இந்த ஃபுட்டு வந்துட்டு பாஸ் த்ரூ ஆகணும் இல்லையா? எங்க போகுதுன்னா இங்க பாருங்க, த்ரூ ஸ்மால் இன்டெஸ்டைன். எது ஸ்மால் இன்டெஸ்டைன் இங்க? தெரியுதா? இங்க பாருங்க, இது பெருசா இருக்கா? இது என்னது? லார்ஜ் இன்டெஸ்டைன். அவ்வளவுதான். பெருசா இருந்தா லார்ஜ் இன்டெஸ்டைன். இல்ல கீழே இங்க இருக்கு பாத்தியா? இது வந்துட்டு ஸ்மால் இன்டெஸ்டைன். SLன்னு போட்டுக்கிறேன். ஸ்மால் ஸ்மால் இன்டெஸ்டைன். செல்லா. ஓகே. இப்போ இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் குட்டியா இருக்கு இல்லையா? இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்துட்டு வேர் டைஜஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் ஆக்கர். ஸோ நம்ம இப்போ பண்ண இந்த ஃபுட்டு வாட் எவர் இட்ஸ் தேர் HCl அசிடிக் மீல் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணக்கு அப்புறமா எங்க போகும்னா நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன் போகுது. இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டைஜஸ்டிவ் ஜூசஸ். ஓகேவா? இன்னொரு கலர் யூஸ் பண்ணு. டைஜஸ்டிவ் ஜூசஸ் ஃப்ரம் pancreas அண்ட் லிவர் ஹெல்ப் பிரேக் டவுன் புரோட்டீன்ஸ். இந்த புரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? தேர் கனெக்டட் டு இங்க பாருங்க. இங்க pancreas எங்க இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இந்த pancreas இருக்கா? pancreas தோ இந்த pancreas அப்புறமா லிவர். லிவர் இருக்கு. ஓகேவா? இங்க இல்லையா? ஸோ லிவர் இந்த பேஸ் பண்ணிட்டு ஹெல்ப் பிரேக் டவுன் புரோட்டீன்ஸ். என்ன பிரேக் டவுன் பண்ணா புரோட்டீன்ஸ். இங்க எல்லாமே பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஆனா புரோட்டீன்ஸ் யாரெல்லாம் பிரேக் டவுன் பண்ணணும் நல்லா பாத்துக்கோங்க. டைஜஸ்டிவ்ஸ்ல pancreas அண்ட் லிவர் தான் பிரேக் டவுன் புரோட்டீன்ஸ். ஓகேவா? ஸோ அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் இது எல்லாமே இன்னும் இந்த அசிடிக் மீடியம்ல போயிட்டு இதுக்கப்புறமா இன்னும் பிரேக் டவுன் பண்றது வந்துட்டு யார்? இந்த டைஜஸ்டிவ் ஜூசஸ் பிரசன்ட் இந்த லிவர் அண்ட் pancreas. என்னது? புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். ஓகேவா?
The small intestine then absorbs nutrients into bloodstream. ஸோ இதெல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு ரீச் ஆயிடுச்சு ஓகேவா. இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் ஆகுதுன்னா there is something called சர்ஃபேஸ் வில்லின்னு சொல்லுவோம். வில்லி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு ஓகேவா. அந்த வில்லியில என்ன இருக்கும்னா நம்ம குட்டி ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயிட்ஸ் அங்க இருக்கும். அங்க வழியா நம்மளுக்கு வந்து இந்த ஃபுட் வந்து இத்திருண்ட பார்ட்டிகல்ஸ் ரொம்ப குட்டியா மாறிடும். டீநேச்சுரேட் ஆகி அப்போ இத்திருண்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு குட்டி சிட்ஸு டாக் தெரியுமா உங்களுக்கு? சிட்ஸு டாக் வந்துட்டு ஃபுட் வந்துட்டு ஒரு பிளேட் ஃபுல்லா அமுத்துவோமா இவ்வளவு சாப்பிடணும் நீ அப்படின்னு. நோ, அதுக்கேற்ற மாதிரி எவ்வளவு ஃபுட் தேவைப்படுது ஒரு பேபி சிட்ஸு ஃபுட்டுக்கு எவ்வளவு. இதே ஒரு டாபர்மேன் ஒரு ஷெப்பர்மேனுக்கு அதுக்கேற்ற நியூட்ரிஷன் வந்து அதிகமா இருக்கும்ல. அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளவு அந்த வெயின்ஸ்க்கு அந்த ஆர்டரிஸ்க்கு எப்படி ஃபுட் போகுது அந்த ரீசன்ல எல்லாமே பார்க்கலாம் ஓகேவா. ஸோ ஆஃப்டர் அப்சர்ப்ஷன் த இன்டைஜஸ்டிபிள் வாட்டர் இஸ் மூவ் டு லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஹெவி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வில்லியோட வில்லி சர்க்கிள் ஆஃப் வில்லியா அது சர்க்கிள் ஆஃப் வில்லி அப்படின்னு பார்ப்போம். அத அந்த வழியா நம்மளுக்கு வந்துட்டு நியூட்ரிஷன் போயிடுது ஓகேவா. வேணும்னா ஸோ இந்த வில்லி பேசிக்லி என்ன பண்ணும்னா நம்ம இன்டெஸ்டைன் ரொம்ப பெருசு ஓகேவா, ரொம்ப ரொம்ப பெருசு ஸ்மால் இன்டெஸ்டைன். அதை வந்துட்டு கம்ப்ரைஸ் பண்ணி குட்டியா இருக்கிறது இந்த சர்க்கிள் ஆஃப் வில்லியா சர்ஃபேஸ் ஏரியாவை ரெடியூஸ் பண்ணும். இது இல்லாம நியூட்ரியன்ஸை வந்துட்டு அப்சர்வ் பண்ணும். ஹை வாஸ்குலர் நேச்சர் ஓகேவா, ரொம்ப வாஸ்குலாரிட்டியா இருக்கும். அது வழி அந்த குட்டி போர்ஸ் இருக்கும். அந்த சர்க்கிள் ஆஃப் வில்லியால வந்துட்டு குட்டி குட்டி டாட்ஸ் மாதிரி இருக்கும் ஓகேவா, ரொம்ப குட்டி மைன்யூட் ஹோல்ஸ் ஒரு ஸ்பேஸ் இன் பிட்வீன். அந்த ஸ்பேஸ் வழியா தான் நியூட்ரிஷன் பாஸ் அவுட் ஆகுது ஓகேவா. டவுட்ஸ் இருக்கா ஏதாவது? யா ரோஹிணி ஏதோ டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ இது சாலிட் ஃபுட். இதே வந்துட்டு இன்டைஜஸ்டிபிள் வேஸ்ட் இஸ் மூவ் டு லார்ஜ் இன்டெஸ்டைன் வேர் வாட்டர் இஸ் ரீஅப்சர்வ்ட். அண்ட் வாட்டர் எப்படி ரீஅப்சர்வ் ஆகுதுன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன்ல திரும்பி வந்து கிட்னிஸ் போய் கிட்னிஸ்ல வந்துட்டு ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு ஓகேவா. அந்த ப்ராசஸ்ல வந்துட்டு திரும்பியும் அப்சர்வ் இது தேவைப்படுது. நம்ம எப்படி நம்ம ஆர்ஓ வாட்டர் எப்படி வாட்டர் போயிட்டு திரும்பியும் வந்துட்டு அதை ஃபில்ட்ரேட் பண்ணிட்டு நம்மளுக்கு திரும்பியும் அனுப்புதோ அதே மாதிரி இந்த கிட்னி ஒர்க் ஆகும். அங்கு வழியா திரும்பி அதுல வர எக்ஸ்கிரீஷன் தான் வந்துட்டு வெளியே போயிடும். தேவையில்லாத நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ஓகேவா. எங்களுக்கு புரிஞ்சிருச்சா? எனி டவுட்ஸ்? இந்த டயக்ராம் கேட்டா வரீங்க, எனக்கு கேட்டாங்க, ஏன்னா என் 10th படிக்கும் போது கேட்டாங்க. ஸோ இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க, ஏன்னா ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு சொல்லிட்டு இந்த இந்த கம்ப்ளீட் டயக்ராம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த டயக்ராம் ஓகேவா. ஸோ நான் செலக்டடா எங்கெங்க எந்த டயக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணோம் எல்லாமே சொல்லிவிடுறேன். இது இல்லாம பிளான்ட்ஸோட ரீப்ரொடக்டிவ் பார்ட்ல அந்த ஆஞ்சியோஸ்போம்ஸ் அதெல்லாம் டயக்ராம் வரையணும்ல. நோ ஐடியா. ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அது அந்த சாப்டர் பார்த்துருவோம் ஆக்சுவலி இன்னைக்கு. நெக்ஸ்ட் இப்போ ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் என்ன சார்? த ப்ராசஸ் ஆஃப் பை விச் இந்த ஃபுட்டு வாட் எவர் இருக்குல்ல அதை வந்துட்டு டேக்கன் நியூட்ரிஷன் கெஸ் ஆக்சைட் டு ரிலீஸ் எனர்ஜி ஃப்ரம் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ். இந்த டெஃபினேஷன் இல்லைங்க, த ப்ராசஸ் பை விச் ஃபுட் டேக்கன் த்ரூ த நியூட்ரிஷன் கெஸ் ஆக்சிடைஸ்டு அண்ட் ரிலீஸ் எனர்ஜி ஃபார் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஓகேவா. சார் யா ஒன் செகண்ட் ரோஹிணி வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ எவ்ரிதிங் இஸ் கிளியர் ரோஹிணி, உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த ரெஸ்பிரேஷன்ல டோட்டலா இந்த ஃபுட்டு வாட் எவர் இருக்குல்ல இது வந்து ஆக்சிடைஸ் ஆகி நம்மளுக்கு வந்துட்டு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிறதுக்கு. ஸோ தெர் ஆர்
2 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் டோட்டலா இருக்கு. ஓகேவா? இந்த டோட்டல் வேர்ட்லயே 2 டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு அன்ஏரோபிக், ஒண்ணு வந்து ஏரோபிக். அன்ஏரோபிக்னா O2 இல்லாம. ஓகேவா? ஏரோபிக்னா O2 ஆக்ஸிஜன் வச்சுட்டு. ஓகேவா? அத நம்ம டீடைலா பார்ப்போம். இவ பாருங்க. ஓகே. இதுதான் அந்த கதை. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு கேட்டா நீங்க ஈஸியா எழுதிடலாம். அதுக்கு தான் குடுக்குறேன். ஓகேவா? இப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு வந்துட்டு என்ன தேவைன்னா, ஆக்ஸிஜன் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு அ டிஃபரன்ஷியேட் பண்றேங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். யாஹ் ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே ரோஹினி. ஓகே. நோ ப்ராப்ளம். ஓகே. டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்க எழுதிக்கோங்க சைட்ல. ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இந்த சைட்ல எழுதிக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா? ஓகே. ஃபியூச்சர்ஸ் எழுதிக்காது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் O2 ரிக்வயர்மென்ட் இருக்கா அப்படின்னு நீங்க ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் O2 ரிக்வயர்ட். கண்டிப்பா ஆக்ஸிஜன் தேவைப்படுது. வேறஸ் அன் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆக்ஸிஜன் தேவைப்படாது. ஆக்ஸிஜன் இல்லாமலே தே கேன் லிவ். ஓகேவா? ஸோ எல்லா ஆர்கனிசம்ஸ்க்கும் வந்துட்டு ஆக்ஸிஜன் தேவைப்பட்டு தான் உயிரோடு இருக்கணுமான்னு தேவையில்ல. ஓகேவா? ஆக்ஸிஜன் இல்லாமலே உயிரோட இருக்க முடியும் சில ஆர்கனிசம்ஸ். நெக்ஸ்ட் இது எங்க அக்யூர் ஆகுது? இந்த பர்ட்டிகுலரா எங்க அக்யூர் ஆகுது அப்படின்னா, தே அக்யூஸ் இன் சைட்டோபிளாசம். நம்ம பாடிக்குள்ள உள்ள செல்குள்ள சைட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு இருக்கும். அந்த சைட்டோபிளாசம்ல இந்த ஆக்ஸிஜன் எடுத்துக்கிட்டு அங்க தேர் இஸ் சம்திங் கால்ட் இந்த பைருவேட் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல என்ன ஆகுதுன்னா, இந்த அந்த பைருவேட் ஆர் பைருவிக் ஆசிட் அந்த ப்ராசஸ்ல வந்துட்டு ஏடிபி வந்து மைட்டோகாண்ட்ரியால இருக்கும். அங்க வந்து மைட்டோகாண்ட்ரியா இஸ் கால்ட் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஓகேவா? தெரியுதா? Mitochondria is called powerhouse of the cell. ATP. ATPக்கு full form வந்து adenosine triphosphate. நீங்க யாராவது டாக்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எம்பி ஜாயின் பண்ணணும்னு இருக்கீங்களா? ஓகே. நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே சூப்பர். ஓகே. அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ஏடிபி ஃபுல் ஃபார்ம். இதுக்கு எங்கன்னா இதுக்கு மைட்டோகாண்ட்ரியா தேவையில்ல. ஏன்னா ஆக்ஸிஜன் தேவைப்படல. இங்க சைட்டோபிளாசம் மட்டும் தான். இதுக்கு அன்ஏரோபிக். ஓகேவா? நெக்ஸ்ட் பிரேக் டவுன். எங்க பிரேக் டவுன்? இது எப்படி பிரேக் டவுன் ஆகுதுன்னா, the complete breakdown of glucose takes place by oxygen. ஓகேவா? கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் இங்க டேக்ஸ் பிளேஸ் ஆகும். பட் இங்க கம்ப்ளீட் ஆகுது. ஏன்னா இங்க எப்பவுமே வந்துட்டு இங்க கொஞ்சம் லைட்டா கம்மியா இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் கம்மியா நடக்கும். ஸோ இன்கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் டேக்ஸ் பிளேஸ். ஓகேவா? ஆல்ரைட். பிரேக் டவுன் வந்துட்டு கம்ப்ளீட் குளுக்கோஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆகிடும். அங்க இன்கம்ப்ளீட் எழுதிக்கோங்க. இல்ல இல்ல அப்புறமா அப்புறமா ஓகே சார். ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் சார் 11:15 தான். ஸோ இப்போ இதோட எண்ட் ப்ராடக்ட்ஸ் என்னன்னா வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் H2O வாட்டர். ஓகேவா? ஆனா அன்ஏரோபிக்கோட எண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு CO2, இத்தைல் ஆல்கஹால் ஆர் லாக்டிக் ஆசிட். ஓகேவா? இது நம்ம டீடைலா வந்துட்டு சைக்கிள்ஸ் பார்ப்போம். ஓகேவா? அந்த சைக்கிள்ஸ்ல தான் இது டீடைலா பார்ப்போம். இத்தைல் ஆல்கஹால் ஏன் சார் சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம ஆல்கஹால்ஸ் லைக் ஆல்கஹால்ஸ் குடிப்பாங்கல்ல. ஸோ அந்த ஆல்கஹால்ஸ் எப்படின்னா ஈஸ்ட்ன்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? அந்த ஈஸ்ட் வந்து பேசிக்கலி ஆக்ஸிஜன் இல்லாம இது க்ளோஸ் இந்த கண்டெய்னர்ஸ்ல வச்சிருப்பாங்க. க்ளோஸ்ட் கண்டெய்னர்ஸ் ஏன்னா,
அங்க ஃபெர்மென்டேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ்ல ஆக்ஸிஜனே தேவையில்ல. கார்பன் டை ஆக்சைடு வச்சுட்டே வந்துட்டு அது ஃபெர்மென்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அங்க வந்துட்டு இந்த ஆல்கஹால் கிரியேட் ஆகும். இத்தைல் ஆல்கஹால் கிரியேட் ஆகும். ஓகேவா? இத்தைல் ஆல்கஹால் ஆர் லாக்டிக் ஆசிட் இது எல்லாமே அதே தான். இப்போ இன்ன எனர்ஜி எத்தன டைப் ஆஃப் ஏடிபி புரொடியூஸ் ஆகுது அப்டின்னா, இங்க பாருங்க. இங்க வந்துட்டு ஆக்ஸிஜன் இருக்கிறதுனால 38 ஏடிபி லைக் புரொடியூஸ் ஆகுது. 38 அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இங்க எத்தன புரொடியூஸ் ஆகுது? இங்க 2 ஏடிபி. அப்போ ரொம்ப கம்மியா தான் எனர்ஜி புரொடியூஸ் பண்ணுது. கரெக்ட்டா? அங்க அதிகம் ஆக்ஸிஜன் இருக்கிறதுனால. ஓகேவா? இந்த கதை முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான். ரெஸ்பிரேஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் என்னலாம் பார்த்தோம்? என்னது நியூட்ரிஷன் பார்த்தோம். எப்படி நியூட்ரிஷன்ல நடக்குது? எத்தன டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தோம். ஸோ ஆட்டோட்ரோபிக்னா என்னது? ஹெட்டரோட்ரோபிக்னா என்னது? ஹெட்டரோட்ரோபிக்ல எத்தன டைப்ஸ் இருக்கு அப்படிலாம் பார்த்தோம். இதுக்கப்புறமா ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குது அந்த ப்ராசஸ்லாம் பார்த்தோம். இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன். இது எங்கலாம் எப்படி டிரான்ஸ்போர்ட்டேட் ஆகுது அப்படின்னு இங்க டீட்டெயிலா பார்ப்போம். இங்க பாருங்க. பாருங்க. யூனிசெல்லார் ஆர்கானிசம்ன்றது சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம்ஸா யூனிசெல்லார் ஆர்கானிசம். சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ். இங்க பாருங்க. இது வந்துட்டு சிங்கிள் செல் ஆர்கானிசம். இதே மல்டி செல்லார் ஆர்கானிசம்ஸ் எப்படின்னாங்க பாருங்க. குரூப் டுகெதர். இது மல்டி செல்லார் ஆர்கானிசம். டயகிராம் நெறைய வரைங்க பயாலஜில ஓகேவா? யூ வில் கெட் மோர் மார்க்ஸ். ஓகேவா? இப்போ unicellular organisms in a single cell carries out by a life process as a cell itself in an organism. In advanced forms like few-celled algae, protozoa, sponges, the size of organisms ensure that all cells are not vary from each other. Okay. இங்க சிங்கிள் செல்ஸ் ஆஃப் ஆர்கனிசம்ல வந்துட்டு ஃபியூ செல்ஸ் இருக்கிறதுனால லைக் புரோட்டோசோவா ஸ்பாஞ்சஸ்ல இங்க என்ன நடக்கும்னா இதோட சைஸ் ஆஃப் ஆர்கனிசம் என்ஷூர் தட் செல்ஸ் ஆர் நாட் வேரி. அதாவது இந்த செல்லுக்கும் இந்த செல்லுக்கும் வேரி இல்லாம தே லுக்ஸ் தி சிமிலர். ஓகேவா? இதே uptake of materials from environment through the general body surface and transfer within cells by diffusion. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? மல்டி செல்லர் ஆர்கனிசம்க்கு வந்துட்டு டிஃப்யூஷன் வந்துட்டு சஃபிஷியன்ட் ஆக்ஸிஜன் வந்துட்டு குடுக்காது. ஏன்னா இது மல்டி செல்லர் ஆர்கனிசம்ஸ் நெறைய செல்ஸ், நெறைய ஆக்ஸிஜன் தேவைப்படும். இது வந்துட்டு ஒரு லைஃப் ப்ராசஸ கம்ப்ளீட்டா இருக்கிறதுக்கு. ஆனா யூனிசெல்லர் ஆர்கனிசம்ஸ் ஒரு சிங்கிள் செல் ஆர்கனிசம்க்கு வந்துட்டு டிஃப்யூஷன் மட்டுமே போதும். ஆக்ஸிஜன் ரிக்வயர்மென்ட் அதுக்கு தேவையான ஆக்ஸிஜனுக்கு டிஃப்யூஷன் ப்ராசஸ் மட்டுமே போதும். ஓகேவா? ஸோ டிஃப்யூஷன் மட்டுமே போதும். இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹவர் இன் மோர் அட்வான்ஸ் இன் மல்டி செல்லார் ஆர்கனிசம்ஸ் நீட் அ டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெக்கானிசம். நம்மளுக்கு வந்துட்டு இந்த அதுக்கு டிஃப்யூஷன் மட்டுமே போதும் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் ஆகுறது. நம்மளுக்கு மல்டி ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கிறதுனால இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெக்கானிசம் தேவைப்படுது. என்னது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெக்கானிசம் அதை நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். The sites of absorption and synthesis are very specific and separated by a greater distance from other parts of the body. The actual movement of the materials into the individual cells by diffusion, osmosis or active transport. இதை இப்போ நான் டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன டிரான்ஸ்போர்ட் ஆகுது? நியூட்ரிஷன் வந்துட்டு அந்த வெசிகல்ஸ் போய் நம்மளுக்கு பிளட்ல வந்துட்டு அந்த நியூட்ரியன்ஸ் போய் ஓட்டுவும் போயிட்டு நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குல்ல நம்ம லிவிங் ஆர்கனிசம்க்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பிளட்டை நம்ம வந்துட்டு ரெண்டா டிவைட் பண்ணிக்கிறோம். ஒன்னு பிளாஸ்மா, ஒன்னு செல்லார் காம்பனன்ட்ஸ். ஓகேவா? ஒரு லாஸ்ட்ல நேத்து வந்துட்டு நம்மள லைவ் இன்டராக்ஷன் செஷன் இருந்துச்சு. பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன்ல இந்த டாபிக் கேட்டிருந்தேன் அந்த கொஸ்டின்ல. பிளாஸ்மா பாடியில அதிகமா இருக்கா? இல்ல WBC அதிகமா இருக்கா? அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. நம்ம நேத்து நடந்த 6:30 to 6:00 to 7:00ல. இங்கேயே ஆன்சர் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க. பிளாஸ்மா 50 to 55% இருக்கு. ஓகேவா? அதே செல்லார் காம்பனன்ட்ஸ் மொத்தமா சேர்த்து ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ் இது எல்லாம் சேர்த்து 45 to 50% இருந்துச்சுன்னா, பிளட் மட்டுமே 50 to 55% இருந்துச்சு. நேத்து கொஸ்டின் எப்படி கேட்டாங்கன்னா, பிளட் அண்ட் ஒயிட் பிளட் செல் தேர் இன் ஹியூமன் பாடி. இதுல வந்துட்டு சாரி பிளாஸ்மா அண்ட் WBC ஆர் தேர் இன் த ஹியூமன் பாடி.
பட் இந்த ரெண்டுத்துல எந்த வந்துட்டு அதிகமா இருக்கு நம்ம ஹியூமன் பாடியில அப்படின்னு கேட்டாங்க. ஈஸியா தெரியும். பிளாஸ்மா வந்து 55% இருக்கு. ஆனா WBC அந்த கன்சிடர் பார்த்தா இந்த 45% குள்ள தான் இந்த ஒயிட் பிளட் செல் இருக்கு இல்லையா? ஸோ இது ஒரு நீட் கொஸ்டின். டைரக்ட் நீட் கொஸ்டின். ஸோ இப்போ பேசிக் இத படிச்சாலே நீங்க வந்துட்டு அந்த நீட் பேசிஸ்ல யூ கைஸ் கேன் அட்டெம்ப்ட் ஈஸிலி. ஸோ இந்த பிளாஸ்மால என்ன கன்டென்ட்ஸ் இருக்கு? பிளாஸ்மானால என்ன கன்டென்ட்ஸ்லாம் இருக்குன்னு இப்ப டீடைலா பார்ப்போம். முடிஞ்சிருச்சா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்ப பிளாஸ்மால என்னன்னா, பிளாஸ்மால 90 டூ 92 பிளஸ் 7 எவ்வளோ? 99% முடிஞ்சிருச்சு. யார் யாரு? வாட்டரும், புரோட்டீன்ஸ் மட்டுமே சேர்த்து 99%. இன்னும் 1% யாருன்னா இங்க பாரு. அதர் ஹார்மோன்ஸ் லைக் வேஸ்ட், நைட்ரோஜன் வேஸ்ட், கேஸ், சால்ட்ஸ், அயான்ஸ் ஓகேவா? இதெல்லாம் சேர்த்து நம்ம பிளாஸ்மாவ கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? ஆல்ரைட்? ஓகே, டன். இப்போ செல்லுலார் காம்போனன்ட்ஸ்ல வந்துட்டு டோட்டலா 3 இருக்கு. இது வந்துட்டு ஒரு 45% இருக்கும். பிளட்டுக்குள்ள நம்ம பிளட்ட நீங்க எடுத்து மைக்ரோஸ்கோபிக்ல பார்த்தா 2ஆ டிஃபரன்ஷியேட் பண்றோம். மைக்ரோஸ்கோப் பார்த்தா. ஒண்ணு பிளாஸ்மாவா இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு செல்லுலார் காம்போனன்ட்ஸா இருக்கு. அந்த செல்லுலார் காம்போனன்ட்ஸ் என்னது? ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸா இருக்கு. ஓகேவா? பிளாஸ்மாவோட பெர்சென்டேஜ் 50 to 55%. செல்லுலார் காம்போனன்ட்ஸ் வந்து 40 to 45%. ஓகேவா? இந்த ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னா என்னதுன்னா பாருங்க. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்ஸிஜன் ஃப்ரம் லங்ஸ் நம்ம லங்ஸ்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்ஸிஜன் டு டிஷ்யூஸ் கம்ப்ளீட் நம்ம ஒரு பாடியில் இருக்கிற செல்லு டிஷ்யூஸ் கிட்ட போயிட்டு இந்த ஆக்ஸிஜன் சப்ளை பண்ணிட்டு அதுக்கு ரிட்டர்னா இது என்ன எடுத்துட்டு வரோம்னா கார்பன் டை ஆக்சைடு CO2 எடுத்துட்டு வரோம். எங்க எடுத்துட்டு வரோம்? லங்ஸ்க்கு திரும்பி எடுத்துட்டு போவோம். ஓகேவா? இது இந்த ரெட் பிளட் செல்ஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? வாட் இஸ் த பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ்? அப்படி கேட்கும்போது இட் பேசிக்லி டிரான்ஸ்போர்ட்ஸ் ஆக்ஸிஜன் ஃப்ரம் லங்ஸ் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஆர் டிஷ்யூஸ் ஆஃப் த பாடி அண்ட் ரிட்டன் இட் பிரிங்ஸ் கார்பன் டை ஆக்சைடு டு த லங்ஸ் பேக் டு த லங்ஸ்க்கு எடுத்துட்டு போவோம். ஓகேவா? இது ஆர்பிசி. எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஒயிட் பிளட் செல்ஸ் போகலாமா? white blood cells they basically protect against disease and infections. நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் யூஸ்னோஃபில்ஸ் இதெல்லாமே நீட்ல பார்ப்போம். யூஸ்னோஃபில், நியூட்ரோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ் அதெல்லாம் இந்த கன்சிடரேஷன்ல இருக்கு. ஒயிட் பிளட்ஸ்ல பேசிக் ஃபங்க்ஷன் யாராவது கேட்டா ஒயிட் பிளட்ஸோட பேசிக் ஃபங்க்ஷன் என்னன்னா தே ப்ரொடெக்ட்ஸ் அகைன்ஸ்ட் டிசீஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகேவா? இப்போ ஒருத்தங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு சார் ஸ்ட்ராங்கா இருக்கு, இவங்களுக்கு சடனா ஃபீவர் வந்துருச்சுன்னா இவங்களோட ஒயிட் பிளட் செல்ஸ் கவுண்ட் வந்துட்டு ப்ராப்பரா இருக்கு, அதிகமா இருந்தா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அகைன்ஸ்ட் தில் சண்டை போடும். ஆன்டிபாடி, ஆன்டிஜென் இந்த ரியாக்ஷன்ஸ்க்குலாம் தில் சண்டை போடும். ஓகேவா? ஸோ ஒயிட் பிளட் செல்லை நீங்க ஞாபகப்படுத்திக்கணும். தே ப்ரொடெக்ட் அகைன்ஸ்ட் டிசீஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகேவா? இப்போ அப்படிங்களா சார்? ஆல் ரைட் சார், ஆல் ரைட். 1 செகண்ட் ஸ்டூடெண்ட். புரியுது புரியுது சார். எஸ் சார். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். சாரி சாரி. எஸ் சார், எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். ஆட் பேஜ். ஓகே சார். தேங்க் யூ. எஸ் சார், தேங்க் யூ. ஓகே. ஸோ என்ன சொன்னோம்? பிளட்ல வந்துட்டு எத்தனை டைப்ஸ் இருக்கு சொல்லுங்க, ஜென்ரலா சொல்லுங்க. பிளாஸ்மா பார்த்து சொல்லுங்க. பிளாஸ்மா செல்லுலார் காம்போனன்ட்ஸ். பிளாஸ்மா வந்து எத்தனை பெர்சென்ட் இருக்கு? 50 to 55. நெக்ஸ்ட் இதுல யாரு? நெக்ஸ்ட் செல்லுலார் காம்போனன்ட்ஸ்ல டோட்டலாவே டோட்டலாவே 40 to கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அப்போ WBC கேட்டா 40 to 45% சொல்லக்கூடாது. செல்லுலார் காம்போனன்ட்ஸ்ல டோட்டலா ஆர்பிசி, WBC அண்ட் பிளேட்லெட்ஸ் எல்லாம் சேர்த்து 40 to 45%. ஓகேவா? ஓகே. இப்போ ஆர்பிசியோட ஃபங்க்ஷன் என்ன சொன்னேன்?
டிரான்ஸ்போர்ட் ஆஃப் லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் டு பாடி டிஷ்யூஸ். அப்புறம் வேற என்ன எடுத்துட்டு போவோம்? கார்பன் டை ஆக்சைடு டு பேக்வர்ட்ஸ் டு லங்ஸ்க்கு எடுத்துட்டு போவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டபிள்யூபிசி. டபிள்யூபிசி என்ன பண்ணுவோம்னு சொன்னேன்? டிசீசஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பிளேட்லெட்ஸ் பார்ப்போம். ஓகேவா? பிளேட்லெட்ஸ்ல ஸ்மால் பிளேட் ஷேப்டு செல்ஸ். ஓகேவா? பிளேட் ஷேப்டு செல்ஸ் நீங்க பாருங்க. இப்படி நான் இங்க டயக்ராம் வரையறேன். இப்படி இருக்கும். இந்த பிளேட் மாதிரி இருக்கும். ஓகேவா? இல்ல இப்படி ஒரு பிளேட் மாதிரி. இந்த பிளேட் மாதிரி இருக்கிற செல்ஸ் வந்துட்டு எல்லாம் டுகெதர் வந்து கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ். ஓகேவா? ஹெல்ப் இன் ஃபார்மிங் பிளட் கிளாட்ஸ் வேர் ப்ளீடிங் அக்யூர்ஸ். ஸோ நீங்க ஈடின்னு ஒரு படம் இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. பழைய படம். ஈடி அப்படின்னு ஒரு மூவி இருக்கு. வேற அந்த ஹீரோ ஹேஸ் அ டெஃபிஷியன்சி. இந்த பிளட்லெட்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஒரு பிளட் சடனா எங்கேயாவது குத்திருச்சுன்னா அந்த கிளாட் ஆகாது. கிளாட் ஆகலன்னு நம்ம பிளட் கொட்டிக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸா. ஓகேவா? அதுக்கு வந்துட்டு மெயின் ஃபேக்டர் பிளேட்லெட்ஸ் இருக்கிறதுனால தான் வந்துட்டு பிளட் சடனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல நான் இங்க குத்திருக்கேன், சேஃப்டி பின் குத்திருச்சுன்னா வித்தின் 1 to 2 minutes அது வந்துட்டு ஸ்டாப் ஆயிடணும் அந்த ப்ளீடிங். இல்ல ஸ்டாப் ஆகலைன்னா அது ஏன் ஸ்டாப் ஆயிருந்தா இந்த பிளேட்லெட்ஸ் கவுண்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கு. இல்லைன்னா அதோட ஃபங்க்ஷன் ஆஃப் செல்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் டிஃபரெண்டா இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வரும். ஓகேவா? ஸோ ஸ்மால் பிளேட் ஷேப்டு கிளஸ்டர் டுகெதர் ஹெல்ப்ஸ் இன் ஃபார்மிங் blood clots when bleeding occurs. ஓகேவா? ஆல்ரைட். அனதர் சில பேர் மூவிஸ் நீங்க பாருங்க, ஹெவி ப்ளீடிங் இருக்கும்போது தே வில் புஷ். ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது இந்த கிளாட் ஃபார்மேஷன் ஃபாஸ்டா நடக்கும்போது அங்க ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? இதெல்லாம் இந்த பிளேட்லெட்ஸ்னால வருது. இப்போ என்ன பார்த்தோம்? 3 பார்த்தாச்சு. பிளேட்லெட்ஸ் மட்டும் சொல்லிடுங்க. பிளேட்லெட்ஸ்னா என்னது? ஸ்மால் ஸ்பேஸ் plate shaped cells which helps in blood clotting when bleeding is occurs. ஓகே, அவ்வளவுதான். ஆல்ரைட். இப்போ பிளட் செல்ஸ் கொஞ்சம் டீடைலா படிப்போம். ஓகேவா? எந்த அளவுக்கு டீடைலா எடுத்துருக்கேன்னா இது உங்களோட ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ பிளட் செல்ஸ் ஃபர்ஸ்ட். பிளட் செல் டெவலப் ஃப்ரம் ஹெமட்டோபோயட்டிக் ஸ்டெம் செல்ஸ். ஸ்டெம் செல்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஹெமட்டோபோயட்டிக் ஸ்டெம் செல்ஸ்னு உங்களோட டீடைலா படிப்பீங்க. இப்போ தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஹெமட்டோபோயட்டிக் ஸ்டெம் செல்ஸ் அங்க என்ன ஃபார்ம் ஆகுதா? போன் மேரோ, நம்ம பாடியில போன் மேரோ இருக்கு இல்லையா? அந்த போன் மேரோல இருந்தா வில் கெட் இந்த ஹெமட்டோபோயசிஸ். இந்த ஹெமட்டோபோயசிஸ்ல இருந்தா நம்மளுக்கு வந்து இந்த பிளட் ஃபார்ம் ஆகுது ஆர் பிளட் செல்ஸ் வருது. ஓகேவா? ஓகே. இப்போ ரெட் பிளட் செல்ஸ் பார்க்கலாம். ரெட் பிளட் செல்ஸ்ல என்ன இருக்குன்னா அதோட ஷேப் ஃபர்ஸ்ட் கான்கேவ். நான் கேவ் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் கேவ்னு சொல்லுவோம்ல. கேவ் சி கேவ் மாதிரி இருக்கிற கான்கேவ்னா இங்க இந்த மாதிரி இருக்கு கான்கேவ். ஓகேவா? பை கான்கேவ் இன் ஷேப். ஓகேவா? ரெண்டு சைடு கேவா இருந்தா பை கான்கேவ் இன் ஷேப். ஆல்சோ கால்ட் எரித்ரோசைட்ஸ். ரெட் பிளட் செல்ஸ் நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்? எரித்ரோசைட்ஸ். ஓகேவா? இந்த எரித்ரோசைட்ஸ் என்னெல்லாம் கண்டென்ட் இருக்குன்னா அதுக்குள்ள தே கண்டெயின் ரிச் புரோட்டீன் கால்ட் ஹீமோகுளோபின், ஹெச்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹீமோகுளோபின். இது இல்லாம அயன் கூட இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் அயனும் இருக்கும். ஸோ இது ஹீமோகுளோபின். இது எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா தே ப்ரொடியூஸ் ஃப்ரம் போன் மேரோ. ஓகேவா? நம்ம பாடியில போன் மேரோ இருக்கு. அங்க இருந்தா நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஆர்பிசி செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட் இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னது? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ ரெட் பிளட் செல்ஸ் முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் பிளேட்லெட்ஸ்க்கு போயிடலாம். ஓகேவா? பிளேட்லெட்ஸ் வந்துட்டு they are டிஸ்க் ஷேப்டு. டிஸ்க் ஷேப்டு பிளேட்லெட்ஸ் வந்து டிஸ்க் ஷேப்டு. கலருக்கு இருக்காது. நம்மளுக்கு ரெட் பிளட் செல்ஸ்னா ஏன் ரெட் பிளட் செல்ஸ்னா ரெட் கலர்ல இருக்கிறனால ரெட் பிளட் செல்ஸ் சொல்றீங்களா? ஆனா இந்த பிளேட்லெட்ஸ்க்கு வந்து ஒரு கலர் இருக்காது. டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஓகேவா? they are colorless cell fragments regulate blood flow when parts is damaged. ஒரு பார்ட்ஸ்ல வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ ஆகிறதுக்கு இந்த பிளேட்லெட்ஸ் ஹெல்ப் ஆகும். கரெக்டா சொன்னல? அந்த இடத்துல வந்துட்டு க்ளோஸ் ஆகிறதுக்கு இந்த பிளேட்லெட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? கோஆகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேட் இன் இதுவும் மேட் இன் ஃப்ரம் த போன் மேரோ. ஓகேவா? மேட் இன் போன் மேரோ. என்ன பண்ணும்? இட் பிரிவென்ட்ஸ். இதோட ஃபங்க்ஷன் என்னது? ஸோ நீட்டா இங்க இருக்கு பாருங்க. இதோட ஃபங்க்ஷன் என்ன? இட் பிரிவென்ட்ஸ் அண்ட் ஸ்டாப்ஸ் பிளட் கிளாட்டிங்.
ரத்தம் கொட்டிட்டு இருக்கும்போது ஸ்டாப் பண்றதுக்கு இந்த பிளட் கிளாட் ஆகும். இந்த பிளேட்லெட்ஸ் யூஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் இந்த கதை. ஓகே. இப்போ ரெட் பிளட் செல்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ஒயிட் பிளட் செல்ஸ டீட்டெயிலா பார்ப்போம். ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து டோட்டலா வந்துட்டு 2ஆ டிவைட் பண்றோம். ஒண்ணு வந்துட்டு கிரானுலோசைட்ஸ் அண்ட் ஏ கிரானுலோசைட்ஸ் ஓகேவா? கிரானுலோசைட்ஸ்ல 3 பேர் வருவாங்க. பேசோஃபில்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், ஈசினோஃபில்ஸ் ஓகேவா? எழுதிக்கோங்க. பேசோஃபில்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், ஈசினோஃபில்ஸ். அப்படி இல்லாம நான் நான் எப்படி நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேஜ் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒன் செகண்ட். ஆட் பேஜ்ல இங்க பாருங்க. ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கா? ஒயிட் பிளட் செல்ஸ் is divided into granulocytes, agranulocytes. Agranulocytes ஓகேவா? ஸோ ஏ ஃபர்ஸ்ட் எந்த வேர்ட்லயும் நம்ம சயின்ஸ்ல நீங்க இப்போ வரைக்கும் எப்பயும் யூஸ் ஆகும். கிரானுலோசைட்ஸ் ஏதாவது ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஏன் வச்சுட்டு ஸ்டார்ட் ஆகுதுனாலே அது ஆப்சன்ஸ் ஆஃப் சம்திங் ஓகேவா? ஆப்சென்ட் அது இல்லன்னு அர்த்தம் ஓகேவா? ஏ கிரானுலோசைட்ஸ்னா அங்க வந்துட்டு கிரானுல் டைப்ஸ் இல்லன்னு அர்த்தம் ஓகேவா? ஸோ கிரானுலோசைட்ஸ்ல வந்து எத்தனை இருக்கு? பேசோஃபில்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், யூஸ்னோஃபில்ஸ். பேசோஃபில்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், யூசினோஃபில்ஸ் ஓகேவா? கிரானுலோசைட்ஸ்ல 3 பார்த்தாச்சு. இப்போ ஏ கிரானுலோசைட்ஸ் யார்? 2. ஒண்ணு மோனோசைட்ஸ், அப்புறம் லிம்போசைட்ஸ். ஓகேவா? ம். இப்ப இந்த கிளாசிஃபிகேஷன் நீங்க எழுதினாலே நெறைய மார்க் போட்டுருவாங்க. நெறைய தெரிஞ்சிருச்சு. ஸோ சிபிஎஸ்இ பொறுத்தனாலே ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா அப்படின்னு அந்த எக்ஸாமினர் தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? இது இல்லாம எக்ஸாமுக்கு எப்படி எழுதணும் நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஏன்னா இப்ப சொன்னா நீங்க மறந்துருவீங்க. லாஸ்ட்ல எப்படி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணணும் இது எல்லாமே சொல்றேன். ஏன்னா நானும் 10த் எழுதி தானே வந்தேன். சிபிஎஸ்இ தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து. நீங்களும் சிபிஎஸ்இ தானே 2 பேரும்? சூப்பர். ஏன்னா மெட்ரிகுலேஷன்ல தான் அக்யூரேட்டா அப்படியே எழுதணும். சிபிஎஸ்இனா உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகேவா? கீ டெர்ம்ஸ்ல நீங்க எழுதினா போதும். இப்போ பேசோஃபில்ஸ் பார்ப்போம். பேசோஃபில்ஸ். ஸோ பேசோஃபில்ஸ்னா என்னது நாங்க பாரு டீட்டெயிலா தேவையில்ல உங்களுக்கு. அந்த அளவுக்கு இப்போ டீட்டெயிலா தேவையில்ல. ஜஸ்ட் ஜெனரலா தெரிஞ்சுக்கோங்க. பேசோஃபில்ஸ் லீஸ்ட் காமன் கிரானுலோசைட்ஸ். தே கண்டெயின் உள்ள அதோட கிரானுல்ஸ் இருக்கும். அதுக்குள்ள அந்த செல்குள்ள சம் கிரானுல்ஸ் இருக்கும். அந்த கிரானுல்ஸ் பேரு சைட்டோபிளாஸ்மிக் கிரானுல்ஸ். ஓகேவா? இது என்ன ரிலீஸ் பண்ணும்னா ரிலீஸ் ஹிஸ்டமைன். பேசோஃபில்ஸ் ரிலீஸ் ஹிஸ்டமைன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் ரெஸ்பான்ஸ் ஆஃப் பாத்தோஜன்ஸ். ஏதாவது பாத்தோஜன்ஸ் வரும்போது இந்த வந்துட்டு ஹிஸ்டமைன்ஸ் ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? ஏன்னா இந்த ஹிஸ்டமைன்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது அந்த பாக்டீரியா வாட் எவர் இட் இஸ் தேர் அத டிஃபெண்ட் பண்றதுக்கு இந்த ஹிஸ்டமைன்ஸ் ஹெல்ப் ஆகும். அலர்ஜி நம்மளுக்கு வருது இல்லையா? சடனா ஏதோ ஒண்ணு சார் டஸ்ட் ஏதோ பட்டுருச்சு சார் சடனா ஃபேஸ்ல இல்ல கண்ணுல அலர்ஜி சடனா தெரியல. அது ஏன் தெரியுமா? ஹிஸ்டமைன்ஸ் ரிலீஸ் ஆகுறதுனால அந்த அலர்ஜியா உங்களுக்கு காட்டுது. இங்க ஏதோ ஒண்ணு வந்திருக்கு. அதுக்கு உங்களுக்கு ஹிஸ்டமைன்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்றேன். அதனால இந்த அலர்ஜியா நான் காட்டியிருக்கிறேன். அது இன்னும் சம் ஃபியூ டேஸ்ல வந்துட்டு ரெக்கவரி ஆயிடும் அப்படின்னு அது பாடி சொல்லுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆ எபிள் டூ ஸ்டெயின் வைல் எக்ஸ்போஸ்ட் டூ டை அப்படின்னு இந்த வார்த்தை அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு சரியா தெரியாது. ஒரு டை வேணும். ஆ ஆ ஹெச்பி பென்சில்ன்னு சொல்லுவோம். ஹிமோஸ்லின், நியோஸ்லின் பென்சில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பென்சில்ல இதே மாரி கலர்ஸும் இருக்கும். அந்த டைஸ் யூஸ் பண்ணி மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா தான் உங்களுக்கு கிளியரா வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இது கிரானுலோசைட்ஸா, இது ஏ கிரானுலோசைட்ஸா, இது பேசோஃபில்ஸா, நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்னு.
டீட்டெயிலா சீரியஸா தேவையில்ல. நீங்க வந்துட்டு நான் சுத்தமா ஒரு மாரி இருக்கு. நான் அந்த யூ டோன்ட் வாண்ட் டூ ஃபீல் ஓகேவா? இது இப்படி தான் இருக்கும் இந்த டாபிக். சீரியஸா சொல்றேன். நெக்ஸ்ட் நியூட்ரோஃபில்ஸ். இதுல என்னன்னா, இது பிரேக் டவுன் பெஸ்ட் நோன் ஃபார் தியர் ரோல் இன் ஆஸ்துமா. ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் இத பேஸ் பண்ணி பேசோஃபில்ஸ் கம்மியா இருக்கா, டிக்ரீஸா இருக்கா, இத பார்த்துட்டு நமக்கு ஆஸ்துமா இருக்கா, இது எல்லாமே கூட ஒரு ப்ராப்பர்ட்டியா பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நியூட்ரோஃபில்ஸ். நியூட்ரோஃபில்ஸ் ஓகே. நியூட்ரோஃபில்ஸ் ஃபவுண்ட் எங்க இருக்குன்னா, இது வந்துட்டு நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல இருக்கு இந்த நியூட்ரோஃபில்ஸ். இது இங்க 60-65% ஆஃப் டபிள்யூஸ் ஆர் நியூட்ரோஃபில்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு உங்களோட காம்படிட்டிவ் ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் போனாலும் இது தேவைப்படும். இல்லன்னா நீட்க்கும் தேவைப்படுது. இங்க பாருங்க. நான் மார்க் பண்ணிடுறேன். நீட்டுக்கு என்னன்னு போட்டுட்டு இம்பார்ட்டன்ட் 60-65% ஆஃப் நம்ம ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து நியூட்ரோஃபில்ஸ் ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணும்னா, ஒரு பாக்டீரியா வரும்போது அது டிஸ்ட்ரக்ஷன் அது உடைக்கிறதுக்கு அது சாவடிக்கிறதுக்கு டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பாக்டீரியாக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஹெல்ப்ஸ் இன் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பாக்டீரியா. ஃபர்ஸ்ட் செல்ஸ் டு ரெஸ்பாண்ட் டு இன்வேடர்ஸ். அதாவது சடனா யாராவது புதுசா நம்ம பாடிக்குள்ள யாரு இவன் புதுசா ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் இவங்க பார்த்துட்டு அலர்ட் பண்றதே வந்துட்டு இந்த நியூட்ரோஃபில்ஸ் ஓகேவா? நெக்ஸ்ட் இது லைஃப் ஸ்பேன் எப்படின்னா, இதோட லைஃப் ஸ்பேன் நியூட்ரோஃபில் லைஃப் ஸ்பேன் 8 ஹவர்ஸ் தான். அப்புறம் புது நியூட்ரோஃபில்ஸ் வந்துரும். ஓகேவா? ஆல்ரைட். இது இந்த கதை. நெக்ஸ்ட் யூசினோஃபில்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆ புரிஞ்சுதா ரோஹிணி? ரோகிணி. ஓகே. புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. எஸ். ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? நோ டவுட்ஸ். ஓகே சூப்பர். இப்போ யூசினோஃபில்ஸ் பார்க்கலாம். யூசினோஃபில்ஸ்ல எங்க இருக்குன்னா, தி செல் சப்போர்ட்ஸ் நம்ம ஹியூமன் சிஸ்டம் நான் சொன்னேன்ல, நான் என்ன ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். WBC கவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா நல்லா ப்ராப்பரா இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஹியூமன் சிஸ்டம் ஹெல்தியா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஏன் ஏன்னா பேசிக்கா இதெல்லாம் இருக்கு. இந்த பேசோஃபில்ஸ், நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் யூசினோஃபில்ஸ் இதெல்லாம் கண்டெய்ன்ல இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும்னா ஃபைட் பண்ணும், டிஃபெண்ட் பண்ணும் நம்ம பாடிய. ஓகேவா? ஏதாவது புது இன்ஃபெக்ஷன் இல்ல புது ஆர்கனிசம்ஸ் நம்ம பாடிக்குள்ள வரும்போது. இட் சப்போர்ட்ஸ் இம்யூன் சிஸ்டம் ஃபர்ஸ்ட். ரெஸ்பான்ஸ் ஃபார் காம்பேட்டிங் இன்ஃபெக்ஷன். ஸோ சண்டை போடுறதுக்கு. காம்பேக்டிங்னா காம்பேக்ட் ஃபைட் பண்றதுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஹெல்ப் ஆகும். ஓ! ஓகே சார். ஓகே. ஓகே. கொஞ்சம். ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சாரி இங்கேயே பிரசன்ட் இன் ரெஸ்பான்ஸ் ஃபார் காம்பேட்டிங் இன்ஃபெக்ஷன்ஸ். பிரசன்ட் இன் ஹை கான்சன்ட்ரேஷன் இன் டைஜஸ்டிவ் ட்ராக்ட். யூசினோஃபில்ஸ் எங்க அதிகமா பார்ப்போம்னா, நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்ட்ல பார்ப்போம். ஓகேவா? இதுவும் எங்கருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, நம்ம போன் மேரோல இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? ப்ரொடியூஸ்ட் இன் போன் மேரோ மேக்ஸ் 2-3% ஆஃப் ஹோல் WBC. இதோட டோட்டல் பெர்சென்ட் ஆஃப் WBCல இது எத்தன பெர்சென்ட் யூசினோஃபில் கவுண்ட் எத்தன இருக்குன்னா, 2-3% ஓகேவா? ஆல்ரைட். நெக்ஸ்ட் கிரானுலோசைட்ஸ் கதை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஏ கிரானுலோசைட்ஸ் பார்க்க போறோம். ஏ கிரானுலோசைட்ஸ்ல செல்ஸ் ஹேவ் லார்ஜ் பைலோபெட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைலோபெட்னா பைலோ பேத்தோஜன்ஸ் இதுவும் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? கிளீன் டெட் செல்ஸ்னா, டெட் செல்ல வந்து கிளியர் பண்ணிட்டு புரொடெக்ட் அகைன்ஸ்ட் பேத்தோஜன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் செல்ஸ் ஹேவ் சிங்கிள் பீன் ஷேப்டு நியூக்ளியஸ் ஹென்ஸ் கால்ட் மோனோசைட்ஸ். ஸோ இது நடுவுல ஒரு சிங்கிள் நியூக்ளியஸ் மாரி இருக்கா? ஸோ அதனால இது கால்ட் மோனோனா சிங்கிள். மோனோ நியூக்ளியஸ் மோனோசைட்ஸ். ஓகேவா? மோனோசைட்ஸ். ஆல்ரைட். இப்போ
lymphocytes. Lymphocytes are commonly called natural killer of cells. நேச்சுரல் கில்லர் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இன்னர் ரோல் ஃபர்ஸ்ட் ஒன்னொருத்துக்கும் இப்ப நம்ம ஒண்ணொண்ணா ஏன் பார்க்குறோம்னா, இதோட ஃபங்ஷன் என்னது? இதோட மெக்கானிசம் என்னது? இது எத்தன பெர்சென்ட் இருக்கு? இதுதான் நம்ம டீட்டெயிலா பார்க்குறோம். ஓகேவா? இப்போ செல் பிளேஸ் எ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பாடி டிஃபென்ஸ். லிம்போசைட்னா பாடி டிஃபென்ஸ்க்கு ஹெல்ப் ஆகும். இதுவும் கலர்லெஸ் செல்ஸ் ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஃபார்ம்ட் இன் எங்கருந்து ஃபார்ம் ஆகுது? லிம்ஃபாய்ட் டிஷ்யூஸ்ல இருந்து தான் இந்த லிம்போசைட்ஸ் ஆகுது. லிம்போசைட்ஸ் ஆர் formed from lymphoid tissues. Okay. So இதுமே they protect against pathogens. அப்புறம் what type of lymphocytes னா கேட்டா B and T types of lymphocytes. The types are lymphocytesல B and T types of lymphocytes. ஓகேவா? புரிஞ்சுதா? டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? நோ? இதுதான் இந்த டோட்டல் கதை. போயிடலாமா? ஓகே. பிளட் பத்தி பார்த்துட்டோம். இந்த பிளட் பம்ப் பண்றதுக்கு ஒரு ஆர்கன் இருக்கு. அந்த ஆர்கன் பேரு ஹார்ட். ஹார்ட்ட கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேவா? ஹார்ட் அதோட பிளட் ஹார்ட்டுக்கு முன்னாடி பிளட் வெசல்ஸ். ஓகே. ஹார்ட்டுக்கு முன்னாடி பிளட் வெசல்ஸ் நம்ம சொன்னேன்ல. இந்த ஆர்டரீஸ், வெயின்ஸ், இந்த கேப்லரீஸ், இந்த ஃபுட் போகுது இதெல்லாம் சொன்னேன்ல. இதெல்லாம் எப்படி இந்த ப்ராசஸ்லாம் எப்படி நடக்குது? இந்த பிளட்க்கு நியூட்ரிஷன் போகுது இந்த கதையெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டரீஸ், வெயின்ஸ் அண்ட் கேப்லரீஸ்ல ஃபர்ஸ்ட் ஆர்டரீஸ் ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டரீஸ். ஆர்டரீஸ், வெயின்ஸ், கேப்லரீஸ் இதுதான் வந்துட்டு பேசிக்கலி பிளட் வெசல்ஸ். இந்த மூணு டுகெதர் கால்ட் பிளட் வெசல்ஸ். Blood vessels is composed of arteries, veins and capillaries. ஓகேவா? ஓகே. இப்போ ஆர்டரிஸ பார்ப்போம். ஆர்டரிஸ் என்ன பண்ணுது? தே டேக் த பிளட் அவே ஃப்ரம் த ஹார்ட். ஹார்ட்ல இருந்து பிளட் அவே எடுத்துக்கிட்டு பிளட் பம்ப் பந்தா அங்கேருந்து பம்ப் பண்ற பிளட்டும் வந்துட்டு வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி என்டையர் நம்ம பாடி கம்ப்ளீட்டா வந்துட்டு இந்த ஆர்டரிஸ் தான் சப்ளை பண்ணுது. ஓகேவா? ஸோ ஆர்டரிஸ் டேக் பிளட் அவே ஃப்ரம் த ஹார்ட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஓகேவா? நெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் பிளட் வந்து இன்னொரு டைப் ஆஃப் பிளட்னா ஆக்சிஜன் ரிச்சா இருக்கும். ஓகேவா? O2 அதிகமா இருக்கும். ஸோ யார் டிரான்ஸ்போர்ட் இந்த பிளட் வழியா தான் இந்த ஆர்டரிஸ்ல என்ன போகுது? ஆர்பிசி போகுது. அது வந்து ஆக்சிஜனேட்டடா இருக்கு. ஓகே. O2 வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஓகேவா? லங்ஸ்ல இருந்தும் வந்துட்டு ஆக்ஸிஜன் எடுத்துட்டு போய் இந்த ஆக்ஸிஜன் வந்துட்டு வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி போகுது. ஓகேவா? த ஆக்சிஜனேட் பிளட் எக்ஸெப்ட் இன் த பல்மரி ஆர்டரி இஸ் டிரான்ஸ்போர்ட்டட். O2 வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பிளட் பிரஷர். பிரஷர் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னா, இங்க பிரஷர் வந்து ட்ரூ ஹை. ஓகேவா? வேரஸ் இன் வெயின்ஸ் தி பிரஷர் இஸ் லோ. ஏன் ஹைனா மேல இருந்து வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் போறதுக்கு வந்துட்டு தள்ளணும் இல்லையா? ஒருத்தங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது சேர தள்ளுறேன்னா, இதுக்கு ஒரு பிரஷர் வேணும் தள்ளிறதுக்கு. ஸோ அதே மாரி வேரியஸ் பார்ட்ஸ்க்கு போறதுக்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் பிரஷர் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ த பிரஷர் இஸ் ஹை. நெக்ஸ்ட் பிளட் ஃப்ளோ வந்துட்டு பிளட் ஃப்ளோ ராபிட்லி வித் ஜர்க்ஸ். வித் ஜர்க்ஸ்னா ஸ்பீடா போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப ஸ்பீடா இருக்கு. ஓகேவா? பிளட் ஃப்ளோ இஸ் ராபிட். அது அப்படி கூட எழுதிக்கோங்க. ஆல்ரைட்? நெக்ஸ்ட் வந்து லூமன். லூமன் வந்துட்டு டோட்டலா 3 டைப் இருக்கு. அது ஷேப். நேரோவா, வைடா, வெரி ஸ்மாலா. இதுக்கு ஷேப் நேரோ வந்துட்டு லூமன் வந்துட்டு நேரோவா இருக்கு. ஓகேவா? அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வால்ஸ். இந்த பர்ட்டிகுலர் வால்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வால்ஸ் வந்து வெறும் வந்துட்டு வெயின்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். விவி வி ஃபார் வெயின்ஸ். வெயின்ஸ்க்கு தான் வால்ஸ் இருக்கும். மத்த 2த்துக்கும் வந்து வால்ஸ் இருக்காது. ஓகேவா? வால்வ்ஸ்னா என்னது? ஒரு பர்ட்டிகுலர் இங்க ஸ்டாப் பண்ணிட்டு இங்க ஓப்பன் ஆகுறதுக்கு அந்த மாரி வால்வ் இருக்கும் இல்லையா? டேங்க்ல வால்வ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாரி இங்க வால்வ்ஸ் இருக்கான்னா, வெறும் வெயின்ஸ்க்கு மட்டும். அதாவது கார்பன் டை ஆக்சைடு இங்க இருந்து போயிட்டு லங்ஸ்க்கு போகுது இல்லையா?
இதுக்கு வந்துட்டு வால்ஸ் இங்க ஸ்டாப் பண்றது, இங்க ஆஃப் பண்றதுன்ற மாரி வால்ஸ் வந்துட்டு வெறும் வெயின்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வால்ஸ் ஆர் ஆப்சென்ட் ஃபார் த ஆர்டரீஸ் அண்ட் லொகேஷன் மோஸ்ட் டீப் சீட்டட் உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ வெயின்ஸ்ல இதெல்லாம் தேவையில்ல. இந்த டீப் சீட்டட் லொகேஷன்லாம் தேவையில்ல. இத மட்டும் எழுதிக்கோங்க. டைரக்ஷன் ஆஃப் பிளட் எழுதணுங்க. கைண்ட் ஆஃப் எந்த டைப் ஆஃப் பிளட், பிளட் பிரஷர் வந்து அதிகமா இருக்குமா? கம்மியா இருக்குமா? பிளட் ஃப்ளோ வந்துட்டு எப்படி இருக்கும்? அப்புறமா வந்துட்டு வால்ஸ் இருக்கா? இல்லையா? இது எழுதினாலே போதும். ஓகேவா? இப்போ வெயின்ஸ் பார்த்துடலாம். இப்போ வெயின்ஸ்ல என்ன இருக்குன்னா, பிரிங் த பிளட் டுவர்ட்ஸ் த ஹார்ட். அதாவது இப்போ பிளட் போச்சுல்ல, ஆர்டரிஸ் வழியா போச்சுல்ல, அது திரும்பி யார் கொண்டு வராங்கன்னா, கார்பன் டை ஆக்சைட ஏத்திட்டு யார் எடுத்துட்டு வராங்கன்னா, அவங்க வந்துட்டு வெயின்ஸ் ஓகேவா? டுவர்ட்ஸ் த ஹார்ட் ஃப்ரம் வேரியஸ் பாடி பார்ட்ஸ். ஓகேவா? இவங்க வந்து வெயின்ஸு. இவங்களுக்கு வந்துட்டு கைண்ட் ஆஃப் பிளட் வந்து டீஆக்சிஜனேட் பிளட் தான் எடுத்துட்டு போகும். ஓகேவா? டீஆக்சிஜனேட் பிளட் எக்செப்ட் இன் பல்மனரி வெயின். அங்க பல்மனரி ஆர்டரி எக்செப்ஷன். இங்க பல்மனரி வெயின். ஓகேவா? என்ன எக்செப்ஷன்? அங்க ஆர்டரீஸ்ல வந்து பல்மனரி ஆர்டரி வந்து எக்செப்ஷன். இங்க டீஆக்சிஜனேட்ல பல்மனரி வெயின். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பிரஷர் வந்துட்டு கீழ இருந்து மேல இருக்கிறதுல பிரஷர் இஸ் லோ. ஓகேவா? பிரஷர் இஸ் லோ. நெக்ஸ்ட் பிளட் ஃப்ளோ ஸ்மூத்லி வித்தவுட் ஜெர்க்ஸ். இங்க அங்கன்னு ஸ்பீடா போய் ஸ்ப்ரெட் பண்ணாம, ரொம்ப ஸ்மூத்லி ஸ்லோவா ஓஷன் வாட்டர் மாரி ஸ்லோவா போகுது. ஓகேவா? பிளட் ஃப்ளோ ஸ்மூத்லி. அப்புறம் வந்துட்டு இதோட லூமன் வந்து வைடா இருக்கு. அப்புறம் இதோட வால்ஸ்க்கு வந்துட்டு இதுக்கு வால்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? வால்ஸ் பிரசன்ட் இருக்கு. அப்புறம் லொகேஷன் வந்துட்டு மோஸ்ட் டீப்லினா சூப்பர் ஃபீஷியல் அப்டின்னா வந்துட்டு கொஞ்சம் மேல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இது டீட்டெயிலா அனாட்டமில தான் டீட்டெயிலா படிப்பீங்க. சூப்பர்ஃபிஷியலா கொஞ்சம் மேல இருக்கு. பார்க்கறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்செஷன் ஒரு அனாட்டமி நீங்க கட் பண்ணாலே ஸ்டார்ட்டிங்லயே நீங்க பார்த்தீங்கன்னா, அது வெயின்ஸா இருக்கும். அதுக்கு கீழ பார்த்தா ஆர்டரீஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி சூப்பர்ஃபிஷியல். நெக்ஸ்ட் கேபில்லரீஸ் அப்டின்றோம். இப்போ கேபில்லரீஸ பார்ப்போம். இங்க பாருங்க இந்த டயகிராம்லயே இருக்கு பாருங்க. இந்த ப்ளூவா இருக்கிறது வந்துட்டு வெயின்ஸு, ரெட்டா இருக்கிறது ஆர்டரீஸ குறிக்கும். ஏன்னா, அது பிளட் போகுது இல்லையா? இப்போ கேபில்லரிஸ் வந்து பிளட் ஃப்ளோ ஃப்ரம் ஆர்ட்ரியோல்ஸ் டூ கேபில்லரிஸ் அண்ட் தென் டூ வென்யூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டரிஸ் போகுது. அதுக்கப்புறமா கேபில்லரிஸ் போகுது. அண்ட் தென் இட் கோஸ் டூ வென்யூல்ஸ். ஓகேவா? இது வந்து டீட்டெயிலா உங்களுக்கு என்ன தெரியும்னா, எந்த கைண்ட் ஆஃப் பிளட் இதுன்னா, பிளட் சேஞ்சஸ் ஃப்ரம் அதாவது இந்த O2 வந்து ஆர்டரிஸ்ல இருந்து வெயின்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட்ல இதுக்கு லிங்கேஜ் பண்றதே இந்த கேபில்லரிஸ் தான். ஓகேவா? ஸோ பிளட் இத வந்துட்டு நம்ம லங்ஸ்ல பார்ப்போம். கேபில்லரிஸ் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? டீட்டெயிலா. பிளட் சேஞ்சஸ் ஃப்ரம் ஆக்ஸிஜன் டூ டீஆக்சைடு பை எந்தனால கேபில்லரிஸ் இல்லன்னா இந்த மாரி கன்வெர்ட்டே ஆகாது. ஓகேவா? ஸோ கேபில்லரிஸ் ஆர் அவ்ளோ இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இதோட பிரஷர் இஸ் வெயின்ஸோட ரொம்ப கம்மி. ஓகேவா? பிரஷர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி லோ. ஓகேவா இங்க? பிரஷர் எவ்வளோ இருக்கும்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி லோ கம்பேர்ட் டூ ஆர்டரீஸ் அண்ட் வெயின்ஸ். ஓகேவா? ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வந்து பிளட் ஃப்ளோ ஸ்மூத்லி வித்தவுட் ஜெர்க்ஸ். அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதோட லூமென் வந்துட்டு ரொம்ப குட்டி. ரொம்ப குட்டி லூமென். சைஸ் ரொம்ப குட்டி. அப்புறம் இதுக்கு வந்துட்டு வால்ஸ் ஆப்சென்ட். வால்ஸே இல்ல. ஓகேவா? ஜஸ்ட் கன்வெர்ட் தான் பண்ணும்போது. இதுக்கு எதுக்கு வால்வு? ஓகேவா? ஈஸியா சொல்லிடுறேன். சிம்பிள் டயகிராம்ல காட்டிடுறேன். ஆர்டரீஸ் இப்படி போதா? இப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுதா? எல்லா பாடிக்கும் போயிடுச்சா? அப்புறம் என்ன பண்ணுது? அந்த ஆர்கன்ஸ்லேருந்து இங்க டிரான்ஸ்போர்ட் ஆயிடுச்சு வெயின்ஸ்க்கு போறதுக்கு. இங்க வெயின்ஸ்க்கு இருக்கா கனெக்ட் ஆகுறதுக்கு. இந்த கனெக்ட் ஆகுறது பேர் தான் இது கேபில்லரிஸ். ஓகேவா? O2வ வந்துட்டு டியூ அ சி O2வ குடுத்துட்டு டிஷ்யூஸ்க்கு, இருக்கிற டிஷ்யூஸ்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு இத எடுத்துட்டு போயிடும். ஓகேவா? அதுக்கு இந்த கேபில்லரிஸ் யூஸ் ஆகும். ஃப்ரம் எ நெட்வொர்க் ஆல் ஓவர் த பாடி இன் த ஆர்கன்ஸ். ஓகேவா? எங்கெல்லாம் இது பிரசன்ட்டா இருக்குன்னா, லொகேஷன் வந்துட்டு நெட்வொர்க் ஆஃப் ஆல் ஓவர் த பாடி இன் த ஆர்கன்ஸ். ஓகேவா? இப்போ இதுதான் இந்த கத. என்ன கத? ஆர்டரீஸ், வெயின்ஸ் அண்ட் கேபில்லரிஸோட கத. இப்போ ஹார்ட்ட கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேவா? ஹார்ட்னாலே ஃபர்ஸ்ட்டு ஹார்ட்டோட பேசிக் ஃபங்ஷன் இது பம்பிங் ஆஃப் பிளட். ஓகேவா? நான் எத்தன மணிக்கு பிரேக் வேணும் உங்களுக்கு? 11 வேணுமா? இஸ் இட் ஓகே? 11 ஆர் 11:15? எனிதிங். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹார்ட்ட முடிச்சுட்டு வேணா பிரேக் எடுத்துக்கிறீங்களா? ஹார்ட் முடிச்சுட்டு பிரேக் எடுத்துக்கோங்க.
The heart is a muscular organ, ஓகேவா? அது ஒரு மசில், ஓகேவா? அது மஸ்குலர் ஆர்கன். ரெஸ்பான்சிபிள் ஃபார் பம்பிங் ஆஃப் பிளட் த்ரூ பிரைமரி சர்க்யூட்ஸ், என்னது? பல்மனரி சர்க்யூட்ஸ் which connects the heart or to the lungs, and the systemic circuits which distributes blood throughout the rest of the body, and it consists of chambers, two arteria and two ventricles. ஸோ இங்க ஆர்ட்ரியால வந்துட்டு 2 ஆர்ட்ரியா, 2 என்னது வென்ட்ரிகல்ஸ் இருக்கும். தட் ஒர்க் டுகெதர் டு கீப் ஆக்ஸிஜனேஷன் டிஆக்சைடு பிளட் செப்பரேட். இத செப்பரேட்டா, அத செப்பரேட்டா இப்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப இந்த டயகிராம் ஒரு வாட்டி ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. மேல இருக்கிறது இந்த டயகிராம் டிரான்சாக்ஷனல் வியூ ஆஃப் ஹார்ட், பம்பிங் ஆஃப் ஹார்ட் வரையணும்னு நெனைக்கிறேன். எக்ஸாம்பிளா ஒரு ஹார்ட் பத்தி ஏதோ கொஸ்டின் கேட்டா, இந்த டயகிராம் வரைஞ்சுட்டு நீங்க வரீங்க. கொஞ்சம் ஈஸியா இந்த மாரி வரீங்க. மோர் எக்ஸ்பிளனேட்டரியா இருக்கும். ஓகேவா? இதோட இது கொஞ்சம் வரீங்க. இது கொஞ்சம் குட். ஓகேவா? இங்க இங்க பாருங்க. ஆர்ட்டா இருக்கு. இத வந்து நான் டீட்டெயிலா இங்க இங்க இருக்கு பார்த்தீங்களா? இத நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த உங்களுக்கு எங்க எங்கன்னு தெரிஞ்சுட்டா, அத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம்ல. ஸோ மேல இங்க இருக்கிற இந்த ஸ்பேஸ் இருக்கு பாரு. இது பேரு ஆர்ட்டா. இங்க இருக்கிற இங்க வந்துட்டு வீனா கேவா. வீனா கேவா ஃப்ரம் அப்பர் பாடி. அப்புறம் இங்க இருக்கிறது ரைட் ஆட்ரியம். இங்க இருக்கிறது லெஃப்ட் ஆட்ரியம். இங்க இருக்கிறது வீனா ஃப்ரம் லோவர் பாடி. அங்க இருக்கிறது வீனா ஃப்ரம் அப்பர் பாடி. இதெல்லாம் ஜஸ்ட் மக்கப் பண்ணுங்க. ஓகேவா? கண்டிப்பா மறந்துரும். திரும்பியும் இந்த டயகிராம் வீட்டுக்கு போயிட்டு திரும்பியும் உங்க புக்ல இருக்கு. இதே டயகிராம் இருக்குல்ல நெனைக்கிறேன். சேம் டயகிராம் என்சிஇஆர்டில இருக்கு. அங்க வந்துட்டு இன்னும் ஒண்ணு பண்ணிட்டீங்களா, உங்க என்சிஇஆர்டி எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் குறிச்சுக்கோங்க. அவ்வளோதான். பென்சில்ல எங்கெல்லாம் சொல்றாங்களோ அத குறிச்சுக்கோங்க. நீங்களும். ஓகேவா? இருக்கா? இந்த டயகிராம் இல்லையா? இருக்குல்ல? ஓகே. ஸோ வீனா கம் ஃப்ரம் லோவர் பாடி. இங்க மேல இருக்கிறது பல்மரி ஆர்டரீஸ், கீழ இருக்கிறது பல்மரி வெயின்ஸ். அதுக்கப்புறமா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், ரைட் வென்ட்ரிக்கிள். இங்க இருக்கிற ஒரு கேப்ப வந்துட்டு செப்டம் அப்படின்னு சொல்லுவோம். செப்டம். இவ்வளோதான். இந்த டயகிராம் ஒரு வாட்டி ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் பாருங்க. நம்ம இத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். பார்த்தாச்சா டயகிராம்? அந்த பார்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்க தான் மேமோட ரிலேட்டிவா? பார்த்தாச்சா? டன். இப்போ இந்த கதைக்கு போவோம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? சுப்பீரியர் வீனா கேவா அண்ட் இன்ஃபீரியர் வீனா கேவா. இது எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்க. சுப்பீரியர் வீனா கேவா இங்க பாருங்க. நான் இங்க டயகிராம் இருக்கா? வீனா கேவான்னு இருக்கா? ஸோ சுப்பீரியர் வீனா கேவா, அப்புறம் இன்ஃபீரியர் வீனா கேவா. இங்க பாருங்க. லோவர் ஆர் இன்ஃபீரியர் வீனா கேவால இருந்து என்ன ஆகுது? எங்க போகுது? ரைட் ஆட்ரியம் போகுது. இங்க பாருங்க. ரைட் ஆட்ரியம் எங்க இருக்கு? பார்த்தீங்களா? இங்க ரைட் ஆட்ரியம் இருக்கு. தெரியுதா? ஸோ ரைட் ஆட்ரியம் வழியா போயிட்டு, அங்க ட்ரைகஸ்பிட் வால்வு அப்படின்னு இருக்கு. அந்த வால்வு வழியா ரைட் வென்ட்ரிக்கிள்க்கு போகுது. ஓகேவா? இங்கருந்து இந்த வால்வு வழியா ரைட் வென்ட்ரிக்கிள்க்கு வந்துருச்சு. ஓகேவா? என்னது? பிளட். நெக்ஸ்ட் ரைட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து பல்மனரி வால்வு அப்படின்னு இருக்கும். அந்த பல்மனரி வால்வு வழியா பல்மனரி ஆர்டரீஸ்க்கு போகுது. இங்க பல்மனரி வால்வு வழியா பல்மனரி ஆர்டரீஸ் இங்க தெரியுதா? பல்மனரி ஆர்டரீஸ்க்கு போகுது. இங்க பாருங்க. பல்மனரி ஆர்டரீஸ் போகுது. அதுக்கப்புறமா இந்த பல்மனரி ஆர்டரீஸ்ல இருந்து எங்க டிரான்ஸ்போர்ட் ஆகுது? நெக்ஸ்ட் லங்ஸ். நம்ம லங்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம லங்ஸ் இருக்கு இல்லையா? இந்த லங்ஸ்க்கு போகுது. ஓகேவா? O2, CO2 டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே. இங்க பாருங்க. லங்ஸ்க்கு போகுது. லங்ஸ்ல இந்த பல்மனரி வெயின்ல லெஃப்ட் ஆட்ரியம் திரும்பி இது எங்க போகுது? இங்க பாருங்க. ஆக்ஸிஜன் அங்கருந்து ஆக்ஸிஜன் எடுத்துக்கிட்டு பல்மனரி வெயின் ஆர் லெஃப்ட் ஆட்ரியம். இங்க பாருங்க திரும்பியும் லெஃப்ட் ஆட்ரியம் வழியா வெளிய வருது.
அங்க லங்ஸுக்கு போயிட்டு திரும்பி பல்மரி வெயின் வழியா லெஃப்ட் ஆர்ட்ரியம் வந்துருது. அந்த லெஃப்ட் ஆர்ட்ரியம் வந்துட்டு திரும்பியும் மைட்ரல் ஆர் இங்க ஒரு வால் பேர் இருக்கும். அந்த வால் பேரு மைட்ரல் ஆர் பைகஸ்பிட் வால்ன்னு சொல்லுவாங்க. அது வழியா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் போயிடுது. எங்க இருக்கு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்? இங்க இருக்கு பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். மைட்ரல் மைட்ரல் அண்ட் பைகஸ்பிட் வால். மைட்ரல் ஆர் பைகஸ்பிட் வால்ன்னு சொல்லுவாங்க. அது வழியா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் போது. லெஃப்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் திரும்பி எங்க போது? ஆர்டிக் வால் வழியா ஆர்டாக் போது. ஓகேவா? ஆர்டாக் போயிட்டு இங்க பாருங்க, இங்க பாருங்க. இங்க இருக்குல்ல ஆர்டா. திரும்பியும் ஆர்டாக் போயிட்டு, அங்கருந்து திரும்பியும் மத்த எல்லா பாடிக்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஓகேவா? இதுதான் அந்த மெக்கானிசம். புரிஞ்சுதா? ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டூடண்ட்ஸ்? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ வரைக்கும் பிளட் பார்த்தோம். இப்போ லிம்பாட்டிக் சிஸ்டம், லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு பார்ப்போம். இதுல பேசிக்கா லிம்பாட்டிக் சிஸ்டம் என்ன பண்ணும்னா, எங்க எக்ஸஸ் ஃப்ளூயிட் எங்கெல்லாம் இருக்குமோ, அத ட்ரெயின் பண்ணி கொண்டு கொண்டு வரும். ஓகேவா? எங்க பிளட் ஸ்ட்ரீம் கொண்டு வரதுக்கு இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் யூஸ் ஆகும். அதுல இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இந்த டயகிராம்ல வந்துட்டு இது எல்லாமே விச் இஸ் ஸோ லிம்பாட்டிக் நோட்ஸோட லிம்ப்ஸ் இது எல்லாமே ஓகேவா? இத நம்ம பார்ப்போங்க பாருங்க. lymph is a fluid gathers excess fluid ஓகேவா? excess fluid and returns it to the bloodstream. திரும்பி blood stream கொண்டு வந்துரும். ஓகேவா? excess fluid எல்லாமே. It also transports digestive fats. Digested fats. Fats நம்ம சாப்பிடுறோம்ல, அதுல இந்த டைஜஸ்டட் ஃபேட்ஸ வந்துட்டு ஃப்ரம் இன்டெஸ்டைன் அண்ட் எய்ட்ஸ் இந்த ஹியூமன் ரெஸ்பான்ஸ். இம்யூன் ரெஸ்பான்ஸ்க்கு வந்துட்டு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதுல இதெல்லாம் நீங்க வரையலாம். இங்க லிம்பாட்டிக் சிஸ்டம்ல தைமஸ், தொராசிக் டக்ட், ஸ்ப்ளீனு, இந்த பேஸ் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல பேஸ் பேட்சஸ், அப்பெண்டிக்ஸ், போன் மேரோ, லிம்ப் வெசல்ஸ், லிம்ப் நோடு, அடினாய்ட், டான்சில்ஸ் இது எல்லாமே லிம்பாட்டிக் சிஸ்டம்ஸ்ல தான் வரும். ஓகேவா? ஆல்ரைட். அவ்வளவுதான். வேற டீடைல் எல்லாம் தெரிய வேணாம் உங்களுக்கு லிம்பாட்டிக் சிஸ்டம். 2 டீடைல் என்ன தெரியணும்? உங்களுக்கு ஹார்ட் பத்தி தெரியணும். அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பிளட் வெசல்ஸ். ஓகேவா? அதுக்கு வந்துட்டு வாட்டர் மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. xylem அண்ட் phloem. அதுல வந்துட்டு பிளான்ட் கேரிஸ் வாட்டர் ஃப்ரம் xylemல கேரிஸ் வாட்டர். xylem என்ன கேரி பண்ணும்? கேரிஸ் வாட்டர் ஃப்ரம் ரூட்ஸ். கீழ இருக்கிற ரூட்ஸ் இருக்குல்ல, இந்த ரூட்ஸ் சாயில் சாயில் இந்த ரூட்ஸ் வழியா இந்த xylemன்னு இருக்கும். இந்த xylem வழியா தான் இந்த ரூட்ஸ்க்கு வாட்டர் போகுது. ஓகேவா? phloem என்ன டிரான்ஸ்போர்ட் பண்ணும்னா, phloem டிரான்ஸ்போர்ட்ஸ் போட்டோசின்சிஸ் குளுக்கோஸ் டு வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் பாடி. இது இங்க இருந்து எல்லா பிளான்ட்ஸ்க்கும் போகுது. ஆனா ஃப்ளோயம் சோலம் நம்ம லீஃப்ல இந்த ஸ்டார்ச் கிரியேட் ஆகுதுல்ல ஃபுட், அதுல இருந்து எல்லா பாடிக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்த ஃப்ளோயம் யூஸ் ஆகும். ஓகேவா? xylem என்ன பண்ணும்? சாயில்ல இருந்து வாட்டர், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் என்டையர் பிளான்ட்ஸ்க்கு போகும். ஃப்ளோயம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை வந்து என்டையர் பாடிக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வாட் இஸ் மூவ் அப்வர்ட்ஸ் ஃப்ரம் transpir இந்த ப்ராசஸ் ஃபார் டிரான்ஸ்பிரேஷன். ஓகே, மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஹையர் கான்சென்ட்ரேட் லோவர் கான்சென்ட்ரேஷன். ஓகேவா? இது வந்து டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் ஆல்சோ ரெகுலேட் பிளான்ஸோட டெம்பரேச்சரும் ரெகுலேட் பண்ணும். இது தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதுதான் அந்த மேட்டர். ஏதோ டவுட்ஸ் இருக்கா? ரோஹிணி ஏதோ டவுட்ஸ் இருக்கா? ரோகிணி. ஓகே, நோ டவுட்ஸ். கிளியர். சூப்பர். இப்போ பிளான்ஸ்க்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி எக்ஸ்கிரீஷன் டாபிக் ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி பிளான்ஸ்க்கு வந்துட்டு எப்படி எக்ஸ்கிரீஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். பிளான்ஸ்க்கு வந்து எக்ஸ்கிரீஷன் பிளான்ஸ் அதில் டிஃப்ரெண்ட்லி நம்மளுக்கு மாதிரி இல்லாம டியூரிங் போட்டோசிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன் த ரிலீஸ் ஆஃப் கேஸஸ் வந்து என்னது, அதுக்கு தேவையில்லாத கேஸ் என்னது? ஆக்சிஜன். நம்மளுக்கு தேவை வேண்டிய கேஸ் வந்து ஆக்சிஜன். அதுக்கு தேவை வேண்டாம். அது நம்மளுக்கு தான் கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுது. ஆனா O2 வேண்டாம். ஓகேவா? ஸோ ஆக்சிஜன் த்ரூ ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டா நீங்க பார்த்துருப்பீங்களா? டயக்ராம் இப்படி இருக்குமே, கிட்னி ஷேப்டு ஸ்டொமேட்டா. அந்த ஸ்டொமேட்டால வந்துட்டு 3 மார்க்ஸ் இல்ல 2 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்கா? உங்க ப்ளூ பிரிண்ட் சொல்லுங்க. 1 மார்க், 1 மார்க், 2 மார்க்,
3 மார்க் இருக்கா? 2 மார்க், 3 மார்க், 5 மார்க். ஓகே. கேஸ் ஸ்டடி 4 மார்க். ஓகே. ஸோ ஆக்ஸிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு த்ரூ ஸ்டொமேட்டோ. ஸ்டொமேட்டோ என்ன பண்ணும்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். நம்மளுக்கு லங்ஸ் எப்படியோ, இதுக்கு அதே மாரி ஒரு ஃபங்ஷன் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்துட்டு ஸ்டொமேட்டா. ஓகேவா? ஓகேவா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்து ஸ்டொமேட்டோல நடக்குது. நெக்ஸ்ட் சம் வேஸ்ட் ஆர் ஸ்டோர்ட் இன் லீவ்ஸ். சிலது வந்து அந்த சம் வேஸ்ட் தேவையில்லாத வேஸ்ட் வந்து லீவ்ஸ் விச் ஆர் லேட்டர் ஷெட் வைல் அதர்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் ரெசின்ஸ் ஆர் கம்ஸ். இந்த பிளான்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெம்முக்கு கிட்ட ஒயிட்டா இருக்கும். கம் மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த கம்ல இந்த வேஸ்ட் தான். ஓகேவா? இப்போ ஹியூமன்ஸோட எக்ஸ்கிரீஷன் எப்படிலாம் எக்ஸ்கிரீஷன்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு இந்த சாப்டர் முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ்கிரீஷன் எப்படின்னா இந்த மெக்கானிசம் ஆஃப் ஃபில்டர் பிளட் இஸ் ரிக்வயர்ட். ஓகேவா? பிளட்டை ஃபில்டர் பண்ணி இந்த மெக்கானிசம்ல திஸ் இஸ் டன் பை பிளட் கேப்பலரிஸ் இந்த கிட்னிஸ். கிட்னிஸ்ல வந்துட்டு பிளட் கேப்பலரிஸ் இருக்கும். அந்த கிட்னி ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படின்னு பண்ணோம். ஆஸ்மோ ரெகுலேஷன்னா என்னதுன்னா சால்ட்ஸ் வாட்டரை இம்பேலன்ஸா இருக்கிறத பேலன்ஸ் பண்ணுது. ஓகேவா? சால்ட்ஸ் வாட்டர் பேலன்ஸ் பண்றது ஆஸ்மோ ரெகுலேஷன் வழியா தான். இது ஆஸ்மோ ரெகுலேஷன். இந்த ஆஸ்மோ ரெகுலேஷன் எங்க நடக்கும்னா கிட்னில நடக்கும். ஓகேவா? ஓகே. when the blood reaches the two kidneys, when the blood reaches to ரெண்டு கிட்னி இருக்கு இல்லையா நமக்கு, ரெண்டு கிட்னி இருக்கு. it contains both useful and harmful substances. அதை வந்துட்டு harmful substance வெளியே எடுத்துட்டு யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் திரும்பி பிளட் ஸ்ட்ரீம்க்கு வந்துட்டு சென்ட் பண்றது இந்த கிட்னிஸ் தான். ஓகேவா? ஸோ யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் ஆர் அப்சர்வ் பேக் இன் டு த பிளட் and the waste dissolved water or removed urine excreted consist of following organs. என்னது அந்த ஆர்கன்ஸ்னா ஒன் பெயர் ஆஃப் இங்க பாரு கிட்னி யூரிட்டர்ஸ் யூரினரி பிளாடர் யூரேத்ரா. இங்க பாருங்க கிட்னி யூரேட்டர் யூரேத்ரா பிளாடர் வீனா கேவா ஆட்டா. அது வந்துட்டு நம்ம பார்ப்போம் வெயின்ஸ். இது கெப்பலரிஸ். ஓகேவா? அந்த கெப்பலரிஸ் போது இந்த கிட்னில இருந்தா. ஓகேவா? ஸோ கிட்னிஸ் ஆர் டூ பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ். கரெக்டா? ரெண்டு பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். இங்க பாருங்க பீன் ஷேப்டு இருக்கா? டொமேட்டோல எப்படி பீன் ஷேப்டு, இங்கேயும் அதே மாதிரி பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் which helps in filtering the blood to remove waste. It's யாரு blood ஃபில்டர் பண்ணுவா? கிட்னி. ஓகேவா? which is the functional unit of kidney? Structural functional unit of kidney nephrons. ஞாபகம் இருக்கா இல்லையா? மறந்துச்சு. structural and functional unit of kidney nephron. ஓகேவா? அது 1 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஆல்ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் a narrow tube called ureter. இங்க பாருங்க a narrow tube. இந்த டியூப் இருக்காங்க பாருங்க, நேரோவா ஸ்ட்ரெயிட்டா இருக்கா, இது வந்து யூரேட்டர். ஃப்ரம் இன்னர் சைடு உள்ள கிட்னில இருந்து வெளியே வருது. இந்த யூட்டரஸ் இன் டர்ன் கனெக்டட் டு லார்ஜ் சாக் கால். இப்போ இது வந்துட்டு எங்க இருந்து கனெக்ட் ஆகுது? இந்த கிட்னில இருந்து இங்க கீழே இந்த சாக்கு, இந்த சாக் பேர் என்னது? இங்க பாருங்க யூரினரி பிளாடர். இங்க பாருங்க யூரினரி பிளாடர். ஆல்ரைட். In the urine passes from the kidney through ureters into the urinary bladder and the urine is collected and stored here. And leading the bladder is another tube called urethra. This urethra works in the outline passage. பாரு இந்த bladder வந்து இந்த இந்த வேஸ்ட் வந்துட்டு அங்க சர்டன் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு நம்ம பிளாடர்ல இருக்கும். எப்போ வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் போறோமோ அப்போ இந்த யூரேத்ரா வெளியே வந்துடும். ஓகேவா? தட்ஸ் இட். முடிஞ்சிருச்சு, சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இல்ல உங்களோட 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் எழுதியிருக்கிறேன். இம்பார்ட்டன்ட் 1 மார்க் இது பார்த்தாலே போதும். 1 மார்க்ல லைஃப் ப்ராசஸ்னா என்னது பார்த்துமா, ஆட்டோட்ராபிக் நியூட்ரிஷன் பிளான்ட்ஸ் பாக்டீரியா பார்த்துமா, நெக்ஸ்ட் சைட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் இன் பிளான்ட்ஸ் எந்த சைட்னு பார்த்தோமா, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் வில்லி இன் ஸ்மால் இன்டெஸ்டைன். வில்லி சர்ஃபேஸ் ஏரியா நான் எழுதுறேன். சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணும். நான் டீட்டெயில் எழுதல, நீங்க டீட்டெயிலா படிச்சுக்கோங்க. லைக் உங்களோட ஓஸ்வால் புக் வாங்கிட்டீங்களா? ஓஸ்வால் கைடுன்னு ஒன்று இருக்கும்.
10th அது வாங்கிடுங்க. ஏன்னா அதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல அந்த கொஸ்டின் நீங்க பார்த்தாலே போதும். அது அப்படியே ரிப்பீட்டட். ஓஸ்வால் ஃபார் சிபிஎஸ்இ. அது அப்புறம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலா அதுல இருந்து தான் எடுத்த இந்த கொஸ்டின்ஸ் கூட பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு வில்லி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த வந்துட்டு இந்த வில்லி யூஸ் ஆகும். இது இல்லாம இந்த வில்லி இஸ் ரிச் ஆஃப் வெசல்ஸ் விச் டிரான்ஸ்போர்ட் நியூட்ரிஷன் ஃபுட் இங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகேவா? டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா எங்க பார்த்தோம்? ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சென்ட்ரேஷன் லோ xylem ஃப்ளோயம்ல டிரான்ஸ்பிரேஷன் அதுதான். கீழ இருந்து ரூட்ஸ் வழியா இந்த அந்த டெஃபினிஷன் ஒழுங்கா பார்த்துக்கோங்க. ஓகேவா? உங்க என்சிஆர்டி புக்ல இருக்கு. அந்த நியூட்ரிஷன் அந்த வாட்டர் மினரல்ஸ் எல்லாம் இந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் தான் மேல போகுது பை யூசிங் ஏடிபி அட்னோசின் ட்ரைபாஸ்பேட் யூஸ் பண்ணிட்டு இந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஓகேவா? இதுக்கப்புறமா 3 மார்க்ஸ்ல என்ன பார்த்தோம்? ஏரோபிக் அண்ட் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் காட்டியாச்சா? முடிஞ்சிச்சு. ஸோ ஃபேட்ஸ் ஹவ் ஆர் டைஜஸ்டட் அண்ட் ஹியூமன் பாடி அப்படின்னு ஃபேட்ஸ் டைஜஷன் பார்த்தோம். எப்படி டைஜஷன் நடக்குது ஃபேட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ ஏன் வந்துட்டு டிஃப்யூஷன் இன்சஃபிஷியன்ட் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. டிஃப்யூஷன் இன்சஃபிஷியன்ட் டு ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட்ல இருந்து கத்தி கத்தி சொன்னது தான். சூப்பர். தெரிஞ்சதை சொல்லுங்க. நான் திட்ட போறது இல்லை. டிஸ்டன்ஸ் மல்டி செல்ஸ்ல நிறைய செல்ஸ், ஸோ நிறைய ஆக்சிஜன் தேவைப்படுது. டிஃப்யூஷன் வந்து கொஞ்சம் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அது இன்சஃபிஷியண்டா இருக்கும். ஓகேவா? வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட் பிளேட்லெட்ஸ், பிளாஸ்மா, ஆர்பிசி, டபிள்யூபிசி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்ல. நெக்ஸ்ட் ஹோலோசாயிக் நியூட்ரிஷன் வந்துட்டு ஃப்ளோ சார்ட்ல எதுவும் இல்லை. இந்த ஃபுட் எப்படி போகுது, அந்த டைஜஷன் ஸ்டொமக் எப்படி ரீச் ஆகுது, அந்த எல்லா ப்ராசஸும் எழுதிருங்க. ஓகேவா? அவ்வளோதான். 5 மார்க்ஸ்ல என்ன கேட்குறாங்கன்னா போட்டோசின்சிஸ் ப்ராசஸ் அந்த எப்படி ரா மெட்டீரியல்ஸ் சன்லைட்டு வாட்டர் யூஸ் பண்ணிட்டு அது எப்படி அந்த போட்டோசின்ஸ் ப்ராசஸ் ஆகுது அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் லைஃப் ஆன் ஹெர்த் டிஸ்கிரைப் பிரீஃப்லி. இது சிம்பிளர் டேர்ம்ஸ்ல உங்க புக்ல இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் பேசிக்கா எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க பாரு, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல ஆர்கன்ஸ் இன்னெல்லாம் டைஜஸ்ட் சிஸ்டம் இன்னெல்லாம் ஆர்கன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்சைம்ஸ் இன்னெல்லாம் என்சைம்ஸ் தலைவரி என்சைம்ஸ் பெப்சின் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அது ரோல் ஆஃப் ஸ்டொமக் என்னது 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. HCl அப்புறமா HCl என்ன பண்ணுது அது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸ்மால் இன்டெஸ்டைன் என்ன பண்ணுது, இந்த அப்சர்வேஷன் எப்படி, இந்த ஃபுட் அப்சர்ப்ஷன் எப்படி நடக்குது அதெல்லாம் எழுதிக்கோங்க. நெஃப்ரான் இஸ் த ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி. அதுக்கப்புறமா இட் பேசிக்கலி ஃபில்ட்ரேட்ஸ். ஓகேவா? ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி வந்துட்டு நெஃப்ரான் which basically filtrates blood, ஓகேவா, by presence of capillaries, ஓகேவா? இது இது டீடைல் எழுதுங்க. அண்ட் எப்படி யூரின் ஃபார்ம் பண்ணுறது அந்த டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, அதை அப்படியே ப்ரீஃப் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? டயக்ராம் பார்த்தது வரைஞ்சு ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சு அதை ப்ரீஃப் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கம்பேர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். எப்படி டிரான்ஸ்போர்ட் இங்க xylem and phloem பிளான்ட்ஸ்க்கு அங்க வந்துட்டு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பாருங்க. வாட் ஆர் சிமிலாரிட்டி பிட்வீன்ஸ் த மூமெண்ட்ஸ், ஏதோ சிமிலாரிட்டிஸ் இருக்கா? வாட்டர் ஃபுட் எப்படி சொல்லுங்க. ஃபார் வாட்டருக்கு அங்க ஸ்டொமேட்டா இருக்கு, நம்மளுக்கு லங்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி நீங்க ஒன்னு பிரீஃப் அவுட் எப்படி இங்க எப்படி எக்ஸ்கிரீட் ஆகுது, அங்க எப்படி எக்ஸ்கிரீட் ஆகுது எல்லாமே இந்த ஸ்லைட்ஸ்லயே இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நோட்டீஸ் தட் டூரிங் ஹெவி எக்ஸசைஸ். இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றேன். Come on, what happened? சரி, இந்த கொஸ்டின் மட்டும் ஒருத்தங்க படிங்க. தெரியுதா? எனக்கு எனக்கு கேட்கணும். கொஸ்டின் தானே படிக்க சொல்ல. நோ ப்ராப்ளம். ம் 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 ம்
why the response occur. இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு ஸ்டூடண்ட் நோட்டீஸ் ஒரு ஹெவி எக்ஸசைஸ்னா ஒரு ஃபுட்பால் கம்ப்ளீட்டா இங்க இருந்து அங்க ஒரு டிஃபெண்டர் பிளேயிங் ஓடுறதால எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் ஆக்ஸிஜன் தேவைப்படுது. ஓகேவா? விக்ரஸா ஒரு பாயிண்ட்ல ஓடும்போது அந்த பர்ட்டிகுலர் டைம்ல மோர் ஆக்ஸிஜன் தேவைப்படுது. டிஃப்யூஷனே நமக்கு தேவைப்படல. அதனால தான் நமக்கு லங்ஸ் இருக்கு. இந்த லங்ஸ் குடுக்குற ஆக்ஸிஜன் என்டையர் பாடிக்கே நமக்கு தேவைப்படல. ஏன்னா, ரொம்ப அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்றோம். ஓகேவா? அந்த டைம்ல என்ன ஆகும்? நம்ம பாடில அதிகமா வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு பில்டப் ஆயிடும். ஓகேவா? செல்ஸ்ல. சோ அந்த டைம்ல என்ன ஆகும்னா, டிஃபிஷியன்சி ஆஃப் கார்பன் அ டிஃபிஷியன்சி ஆஃப் ஆக்ஸிஜன், இன்கிரீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆயிடும். அப்போ வாட் வாட் லைஃப் ப்ராசஸ் இன்வால்வ் ஆகுதுன்னா, இந்த டைப்ல அன்ஏரோபிக் ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா? அன்ஏரோபிக் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா, இந்த பர்ட்டிகுலர் டைம்ல இல்ல சுத்தமா இந்த மசில் வந்துட்டு டெட் ஆக போகுது சார் இது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மசில் ஓடுறேன். இல்ல ஜிம்ல வந்துட்டு வெயிட் தூக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பைசெப்ஸ் கன்டினியூஸா பண்ணிட்டே இருக்கிறேன் சார். இங்க வந்துட்டு அமௌண்ட் ஆக்ஸிஜன் வந்துட்டு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் டைம்ல வந்துட்டு என்ன பண்ணும்னா, இன் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அது எப்படின்னா, இங்க வந்து குளுக்கோஸ் அப்புறம் கார்பன் டை ஆக்சைடுல குளுக்கோஸ் என்ன பண்ணும்னா, இந்த குளுக்கோஸ்ல எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு, அந்த எனர்ஜி வழியா வந்துட்டு அதுக்கு ரெஸ்பிரேஷன் அல்ல ஆக்ஸிஜன் தரும். ஓகேவா? அது பேரு அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் மெத்தட்ல வந்துட்டு இந்த மசில்ஸ்க்கு வந்து எனர்ஜி எடுத்துக்கும். ஓகேவா? அந்த பர்ட்டிகுலர் டைம்ல ஆக்ஸிஜன் சஃபிஷியன்ட்டா இல்லன்னா, அந்த பர்ட்டிகுலர் டைம்ல இந்த அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஸ்டார்ட் ஆயிட்டு, அந்த குளுக்கோஸ்ல நம்ம பாடில இருக்கும்ல ஆல்ரெடி பில்டப் ஆன குளுக்கோஸ், அந்த குளுக்கோஸ் கம்ப்ளீட்டா வந்துட்டு அங்க டிரான்ஸ்போர்ட் ஆகும். அங்க ஆக்ஸிஜன் கம்மியா இருக்கு. அங்க இந்த நியூட்ரியன்ட்ஸ் தேவைன்னு. டவுட் இருக்கா? இல்ல ஒரு மாரி பார்க்குறீங்களே! சொல்றேன் அதுக்கு தான். டவுட் இல்லையா? ஓகே. எதுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் ஆகுதுன்னா சொன்னேன்ல. அங்க ஆக்ஸிஜன் டிப்ளீஷன் இருக்கு. அங்க ஆக்ஸிஜன் தேவைப்படுறதுனால இந்த மெத்தட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அவ்வளோதான் சாப்டர் முடிஞ்சுச்சு.